இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிற்பாடு 40 நாள் எங்கே சென்றார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாராலே? ஆவியானவராலே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4 தானே? மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டான். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வசனமே கற்றுத்தருகிறது. ஆவியான இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு ஏன் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டாருங்கிறத, எதற்காக கொண்டு செல்லப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனைக்காரன் எப்போ வரலாம் பாருங்க, 40 நாள் வரல. 40 நாள் தேவ சமூகத்தில் வனாந்தரத்திலே தேவனோடு உறவாடி தேவனால் கற்பிக்கப்பட்டவைகளை மோசே எப்படி கற்றுக்கொண்டானோ அதுபோல மாம்ச உடலில் இருக்கிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வனாந்தரத்திலே 40 நாள் உபவாசத்தின் மூலமாக அனைத்து நிகழ்வுகளையும் சிருஷ்டி முதல் அதுவரையிலும் கடைசி வரை உள்ள நிகழ்வுகளை அவருக்கு காண்பித்து கற்பிக்கிறார். ஏன்னா இவர் இருக்கிறது, அவர் தேவன், ஆனால் இருக்கிறது என்னத்துக்குள்ள? மாம்ச சரீரத்தில். இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது எல்லா ரகசியங்களும் எல்லா உண்மைகளும் அவருக்கு புலப்படணும்னு கட்டாயம் இல்லை. அதை புலப்படுத்தி வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தேவன் அதை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா சிருஷ்டியை குறித்த எல்லா ரகசியங்களையும் கற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே சொல்லப்பட்டது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. உண்மைதான், சோதனைக்காரன் இந்த 40 நாட்களும் இயேசு கிறிஸ்துவை நெருங்கவில்லை. வனாந்தரத்திலே அவர் தேவனுடைய விரலினால் எழுதி காண்பிக்கப்படுகிற அனைத்தையும், தேவன் காண்பிக்கிற அனைத்தையும் அவர் கண்டு அறிந்து உணர்ந்து கற்றுக்கொண்டார். அவரே சிருஷ்டிகர், இருந்தாலும் மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது அவருக்கு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக 40 நாள் தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவருக்கு கற்பிக்கிறார், எல்லாவற்றையும் காண்பித்து கற்பிக்கிறார். அதுதான் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பிதாவானவர் எதை செய்ய காண்கிறதை நான் செய்கிறேன். எல்லாமே அவருக்கு கற்பிக்கிறவைகளை காண்பிக்கிறவைகளை இவங்க செயல்படுத்துகிறார். அவ்வளோதான். மனுஷகுமாரனாக நிற்கின்ற போது, மாம்ச சரீரத்தில் இருக்கின்ற போது, அப்போது கற்றுக்கொண்டார். கற்றுக்கொள்வதற்காகத்தான் அங்கே இருந்தார். அந்த அனுபவ பாடங்கள் எப்படி ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே கொடுக்கப்பட்டது அவருக்கு. சர்வ சிருஷ்டிகளை குறித்தும் அந்த அதனுடைய செயல்படு தன்மைகளை குறித்தும் அவருக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்த்தா தான் அது தியரியாக படித்தா அது புரியாது. தியரியாக படிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது அது ஒரு அனுபவ பாடம் உங்களுக்கு தேவை. சயின்ஸு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்த்தா தான் தியரி தெளிவாக உங்களுக்கு செயல்முறை விளக்கத்தின்படி கற்பிக்கப்பட்டால் மட்டுமே அது புரியும். செய்து பார்த்தா தான் அதில் அனுபவம் இருக்கும், அனுபவ தேர்ச்சி வரும். அது மாதிரி அதை செயல்முறைகளில் அவருக்கு கர்த்தர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு இடைப்பட்டார், செயல்படுத்தினார், அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு 40 நாள் உபவாசம் முடிந்த பின்பு அவர் என்ன செய்கிறாரு? அவர் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுவரையிலும் ஜீவ போஜனமாகிய வானத்தின் மன்னாவாகிய ஜீவ போஜனத்தை அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அந்த சமாரிய ஸ்ரீயின் இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது உணவு வாங்க போன சீடர்கள் உணவு பட்டலங்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவரே உமக்கு நீங்கள் நாங்கள் உணவை கொண்டு வந்திருக்கோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு அப்படின்பாரு. அது என்ன போஜனம்? தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளுதல். அதுதான் அவருக்கு போஜனம். அப்போ அது வரைக்கும் அவருக்கு 40 நாள் பசி உண்டாகலை. மோசைக்கும் அதே மாதிரி 40 நாள் அங்கே இருந்தான். தேவனிடத்தில் ஜீவ மன்னாவை கற்றுக்கொண்டான். அப்பொழுது அவனுக்கு மாம்சீக பசி எடுக்கவில்லை. உபவாசம் முடிந்தது, தேவனுடைய சமூகத்தை விட்டு இவர்கள் புறப்படுகின்றார்கள். அப்பொழுது பசி உண்டாகும். மாம்சத்தில் பசி அப்போ தான் வெளியே வருது. புரியுது இல்லையா? மாம்சீக பசி அப்போ தான் வருது. அந்த நேரத்தை யார் பயன்படுத்தி கொண்டார்? சாத்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே வந்தான். அப்பொழுது சோதனைக்காரர் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான்.
அவர் தேவகுமாரன் என்று யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா அவனையும் உண்டாக்கினவர் அவர். அவர் இப்ப மாம்ச சரீரத்தில் இருக்கிறார், அது உண்மை. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? மாம்ச சரீரத்தில் இருக்கிறார். ஆனா என்ன இல்லை, சாத்தானுக்கு அது தெரியும். இவர் மாம்சத்தில் இருக்கிறார், ஒருவேளை என்னை அடையாளம் கொண்டு கொள்ளாமல் இருக்கலாம். தன்னை உண்டாக்கினவர்னு அவனுக்கு தெரியும். தன்னை சிருஷ்டித்தவர் தான் இங்கே இருக்கார், மாம்சத்தில் இருக்காருன்னு அவருக்கு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். பட் அவன் என்ன செய்யலை, அவரை சோதித்து பார்க்கிறான். அதான் நீர் தேவகுமாரனே ஆனால், அங்கே ஒரு சாய்ஸ் வைக்கிறான். நீர் தேவகுமாரன் இவனுக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். நீர் தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு. யாரோ அவர் பசியாக இருக்கிறாரு, பசியாக இருக்கிறதுனால 40 நாள் சாப்பிடலை, அந்த உடற்பசி அவரை வாட்டுது. அந்த பசி மயக்கத்தினால அவர் ஆசையில் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்து தன்னை நிரூபிப்பதற்காக, நான் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பதற்காக அதை செய்வார்னு அவன் நினைச்சான். யார்? சாத்தான். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த சோதனையை சாத்தான் நமக்கு முன்பாக கொண்டு வந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம இருந்தால், இன்னைக்கு தீர்க்கதரிசி இல்லாதவனே தன்னை தீர்க்கதரிசியில் நிரூபிக்கிறதுக்கு எதையெல்லாமோ செய்து பார்க்கலாம் இல்லையா? பரிசுத்தாவி இல்லாதவன் தன்னிடத்தில் பரிசுத்தாவி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு எதையெல்லாமோ நடத்தி காட்டுறான். அப்போஸ்தலர் அல்லாதவன் தன்னை அப்போஸ்தலன் நிரூபிக்கிறதுக்கு என்னென்னமோ கட்டுக்கதைகளையும் கபட வசனங்களையும் சொல்லி எதையெல்லாமோ சாதிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? தன்னை தேவகுமாரன் என்று நிரூபிப்பதற்காக, தன்னுடைய பசியை உடற்பசியை அடக்குவதற்காக கல்லுகளை, சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யலை? அடிபணியவில்லை. கல்லுகளை அப்பங்களாக்கி புசிக்கிறதுக்கு அவர் சம்மதிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தை. எந்த 40 நாள் அனுபவம் தேவனுடைய வாயிலிருந்து இவர் கற்பிக்கப்பட்டு கற்றுக்கொண்டாரே, அந்த போஜனத்தை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து 40 நாள் அவர் அதைத்தான் செய்தார் இல்லையா? உங்களுக்கு புரியுதா? 40 நாள் தேவனாலே கற்பிக்கப்பட்டார். அது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாலே கற்பிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பிதாவாகிய பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற பிதாவாகிய தேவனாலே கற்பிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு இங்கே கேள்வி. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளினாலே அவர் போஷிக்கப்பட்டார். அப்படின்னா அவர் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் 40 நாள் அவருடைய சமூகத்தில். அப்போ பசி வரல. இது உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை இது புதுசாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. சில வேத வசன சத்தியங்களை சிலரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது, பேசி கொண்டிருக்கும் போது டைம் போகிறது தெரியாது. காலையில் 8 மணிக்கு உட்கார்ந்தா நைட்டு 8 மணிக்கு கூட அந்த ஞாபகம் வராது, வயிறு பசிக்காது. புரியுதா? இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வீடுகாரங்க பிடிச்சி சத்தம் போடுவாங்க, காலையில் 8 மணிக்கு உட்கார்ந்தீங்க, நைட் 8 மணி ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கல, சாப்பிடலை, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. புரியுது? அவங்களுக்கு அந்த அனுபவம் வராது. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை, ஆவிக்குரிய மன்னாவை, ஆவிக்குரிய உணவை புசித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதைத்தான் 40 நாள் அவர் அனுபவித்தார். அவருக்கு பசி வரல என்று எழுதியிருக்கிறதே என்று அவனுக்கு வார்த்தையினாலே அவனுக்கு சவுக்கடி கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யலை? கல்லுகளை அப்பங்களாகி அவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியலை, ஆலோசனைக்கு கீழ்ப்படியலை, கல்லுகளை அப்பங்களாக்கலை, அவரும் சாப்பிட்டு அவனுக்கும் கொடுக்கலை. நீங்களும் நானுமாக இருந்தால், இன்றைய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமாக இருந்தால் என்ன செய்திருப்பாங்க? மேஜிக், மாய வித்தையில் என்ன பண்ணியிருப்பாங்க? கல்லை அப்பமாக்கி, நான் அதை சாப்பிடு, நான் சாப்பிட்றேன், என்கிட்ட பவர் இருக்குது, நான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நிரூபித்து காட்ட முயற்சி செய்திருப்பீர்கள். அப்படித்தானே? ஆனால் தேவகுமாரனாகிய, உண்மையான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை செய்யவில்லை. 2வது சோதனை, 2வது கட்ட சோதனை என்ன? அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த ஸ்தல நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், திரும்பவும் அந்த சாய்ஸ், நீர் தேவனுடைய, அவனுக்கு நன்றா தெரியும் இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய மடியிலே இருந்தவர்,
தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர், தன்னை உண்டாக்கினவர் அவரே என்கிறது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சோதனையை அவன் நடத்துகிறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது. தேவகுமாரனையும் தன்னை உண்டாக்கினவரையும் சோதித்து பார்க்கறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அவன் கேட்குறான், அவன் சொல்கிறான், உப்பரிக்கையில் தேவாலயத்தின் உப்பரிக்கை எருசலேம் தேவாலயத்தினுடைய உச்சியில் கொண்டு நிறுத்திக்கிட்டு என்ன சொல்கிறான், நீர் தேவகுமாரனையானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிட்டிருக்கிறார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. தேவதூதர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகளுடைய பணிவிடைக்காரர்கள். அவர்களுக்கு ஆபத்திலிருந்து அவர்களை தாங்கி தூக்கி எடுத்து மீட்டுக் கொள்கிறவர்கள் இல்லையா? பாதுகாப்பாக கொண்டு வெளியே விட்டுருவாங்க. அப்போ தேவதூதர்கள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவதூதர்கள் பாதுகாவலாக இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வாங்க. தேவனுடைய பணிவிடையாளர்கள். அதனால் நமக்கு அவர்கள் பணிவிடையாளர்கள் அல்ல, நம்முடைய உதவியாளர்கள். அதனால் தேவதூதர்களை நம்முடைய வேலைக்காரன் ஆக்கி வச்சுக்கிட்டு இந்த மந்திரவாதிகள் அப்படி பிசாச கைகளை அப்படி விரல்களை மட்டும் அசைச்சு அதுக்கு சிக்னல் கொடுத்து நீ மற்றவனை போய் அடிச்சுட்டு வாங்கினா அடிச்சுட்டு வரக்கூடிய வேலையாட்கள் அல்ல தேவதூதர்கள். மந்திரவாதிக்கு கட்டுப்படுற பிசாசுகள் அல்ல தேவதூதர்கள். உங்களுக்கு எனக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்கள நீங்கள் நானே கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை கட்டுப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவன். அவங்கள நீங்கள் போலீஸ்காரனுக்கு நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா போலீஸ்காரர்களையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட சதவிகித போலீஸ்காரர்கள் என்ன செய்கிறாங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களோ அல்லது கொஞ்சம் பண முதலைகளோ போய் அவங்களுக்கு ஏதாவது கைக்கூலியை கொடுத்து இவங்களுக்கு பிடிக்காத ஒருதனை பிடிச்சி ஒரு குற்றச்சாட்டு அவனுக்கு பேரில் ஒரு கேஸை சார்ஜ் பண்ணி அவனை ஜெயிலில் அடைச்சிருங்க அப்படின்னா, அவன் செய்யாத, அவன் காணாத, கேட்காத ஒரு காரியத்தை, சொல்லாத ஒரு காரியத்தை அவனுக்கு பேரில் பொய்யாக பிணைத்து குற்றம் சுமத்தி அவனை பிடிச்சி கட்டி அவனுக்கு காயப்படுத்தி அடித்து துன்புறுத்தி ஜெயிலில் கொண்டு போடுவாங்க. எதுக்காக? காசுக்காக. அந்த செல்வந்தன் அல்லது அந்த அரசியல்வாதியினுடைய செல்வாக்குக்காக, செல்வாக்கினாலே இதை செய்வார்கள். அதுபோல் இந்த கைக்கூலிக்கு வாங்கிக்கிட்டு சும்மா போகிற குற்றம் இல்லாதவனை குற்றம் சுமத்தி ஜெயிலில் பிடிச்சி அடித்து காயப்படுத்தி ஜெயிலில் கொண்டு அடைக்கிற போலீஸ்காரனை போல அல்ல. யார்? தேவதூதர்கள். தேவதூதர்கள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள். பிசாசு சொல்கிற மாதிரி பிசாசு வந்து அவனை காப்பாற்ற அப்படின்னா தேவதூதர்கள் அடிபணிய மாட்டாங்க, அது வேற. பிசாசினுடைய சேனைகள் அடிபணியும். ஆனால் புரியுது அவங்களுக்கு? அப்போது பிசாசு என்ன சொல்கிறான், சாத்தான் என்ன சொல்கிறான், தேவதூதர்கள் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உங்களை கைகளில் ஏந்தி கொள்வார்களே உண்மை அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவன் நம்ம சோதிக்கிறான், சோதனைக்கு நம்ம விழுந்துட்டோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முழு கட்டுப்பாடும் யாருடைய கையில் போயிடும்? பிசாசுக்கு கையில் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிசாசினுடைய சோதனைகளுக்கு நீங்களோ நானோ அல்லது யாரோ ஒருவர் பிசாசினுடைய சோதனைக்காரனாகிய சாத்தானுக்கு அடிபடிந்து விட்டோம் என்றால், அவனுடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவன் நம்மை கொண்டு எதை செய்து காண்பிக்க முயற்சிக்கிறானோ அதை செய்து காண்பித்தால் நாம் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறோம். இயேசு கிறிஸ்து இதற்கு ஒன்றுக்கும் அடிபணியலை. அவருக்கு தெரியும் நான் தேவனுடைய குமாரன், நான் தான் உலகத்தின் சிருஷ்டிகர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால சொன்னார், என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை வராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. புரியுது இல்லையா? பரீட்சை பாராதிருப்பாயாக என்றால் சோதித்து பார்க்காதிருப்பாயாக. சோதிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார், அது வேறு. கர்த்தருடைய அனுமதியின்றி பிசாசானவன் யாரையும் சோதிக்க முடியாது, என் கர்த்தரையும் சோதிக்க முடியாது. இந்த அனுமதியை பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஒரு சிருஷ்டிகர் அல்லவா? அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவனுடைய வேலையை அவன் செய்கிறான். நீ ஒரு லிமிட்டுக்கு மேலே என்கிட்ட ஒரு வித்தையை காட்ட வேண்டாம் அப்படிங்கிறார் அவர். புரியுது இல்லையா? சொல்லி வார்த்தையினால் வசனத்தினாலே அவனை கடிந்து கொள்ளுகிறார். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தது. ஏன்னா இவருக்கு தெரியாததையாக அவன் காண்பிக்க போகிறான். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் என்ன செய்கிறான்?
உலகத்தின் சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருக்கிறார் மனிதகுமாரனாக. அப்போது அவன் சோதிக்கிற போது அவன் என்ன செய்கிறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உயர்ந்த மலையில் கொண்டு போகிறான். அப்படின்னா கொண்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தூக்கிட்டு போயிருக்கான். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ அதற்கும் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை அவர் மனிதகுமாரனாக மாம்ச சரீரத்தில் நிற்கும்போது அவரை அலாக்காக தூக்கி கொண்டு உயர்ந்த மலைக்கு உச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு பவர் இருக்குது? தன்னுடைய வல்லமையை அவன் காண்பிக்கிறான். தூக்கி கொண்டு போய் மலைக்கு உச்சியில் கொண்டு விடுறதுக்கு எனக்கு பவர் இருக்குது. இந்த உலகமும் அதன் ராஜ்யங்களும் எல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்குது. அவன் சொல்கிறான், என்னது, சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். எதை சொல்கிறான்? சிருஷ்டிகரை பார்த்தே ஆளுகையின், அதாவது பொல்லாங்கனுடைய கையிலே உலகத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தரை பார்த்து சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கையில் இருக்குது, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதை என்ன செய்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால், என்னை தேவனாக அங்கீகரித்து, உம்மை பார்க்கிலும் உயர்ந்தவனாக என்னை அங்கீகரித்து, என் பாதத்தில் நீர் விழுந்து, சாஷ்டாங்கமாக விழுந்து, அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்ன பண்ணணும், தரையில் மண்ணில் விழுந்து அவனை பணிந்து கொண்டால், அவன் என்ன சொல்கிறான், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். ஐயா, நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிகர் இல்லையா? அவருக்காக அவரை கொண்டு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனாலே தானே? அவர் தான் அதுக்கு பிரதான வஸ்து. அவர்கிட்டே கேட்குறான், இதெல்லாம் எனக்கு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது உலகமும் அதில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் என்னுடைய ஆளுகைக்குள் தரப்பட்டிருக்கு. நீ என்னை விழுந்து, இதை அங்கீகரித்து என்னை நீ விழுந்து பணிந்து கொண்டால், சாஷ்டாங்கமாக மண்ணில் விழுந்து என் பாதங்களை நீ பணிந்து கொண்டால், இவைகளை எல்லாம் உனக்கு, இந்த உலகத்தின் ஆளுகையை, ஆட்சி உரிமையை உனக்கு தருவேன்னு யார்கிட்ட சொல்கிறான்? அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கிட்டே கேட்குறான். உங்களையும் என்னையும் விட்டு விடுவாரா? இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் யாரு? சாத்தானோடு சமரசம் செய்து கொண்டவர்கள். சாத்தானை பலவானாக, வல்லமை உள்ளவனாக, தேவனை பார்க்கிலும் மிகுந்த அதிகாரமுள்ளவனாக அங்கீகரித்து அவனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். எதை கொடுக்குறான் அவங்களுக்கு? 3 சோதனைகளை வைத்தான் இயேசுவுக்கு. அவர் 3ஐயும் ஒப்புக்கொள்ளவில்லை. இதே கடைசி சோதனையை உங்களிடமும் என்னிடமும் கொண்டு வந்தால் நாம் என்ன செய்வோம்? உலகத்துக்கும் உலகத்தின் அதிகாரங்களுக்கும் அதனுடைய செல்வங்களுக்கும் மேன்மைகளுக்கும் உலகத்தின் பெயர் பிரஸ்தாபங்களுக்கும் நாம் ஆசைப்பட்டால் நிச்சயமாக என்ன செய்வோம்? சாத்தானை பணிந்து கொள்வோம். அப்பா, நீதான் எனக்கு கடவுள், நீதான் எனக்கு கடவுள், ஒன்றை மிஞ்சின கடவுளுக்கு பூமியில் இல்லைப்பா, உலகத்தில் இல்லை அப்படின்னு என்ன செய்வோம்? அவன்கிட்ட சொல்லுவோம். அப்படித்தானே? சொல்லி அவனோடு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். உலகத்தின் அதிகாரங்களும் ஆளுகையும் வல்லமையும் எல்லாம் அவன் நமக்கு தருவான். நீங்கள் உலகத்தில் கொடி கட்டி பறக்கலாம். எங்க கொடி கட்டி பறக்கலாம் உலகத்தில். ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் பிச்சைக்காரனாக வரலாம் ஊழியத்துக்கு, ஒரு அழுக்கு வேஷ்டியும் ஒரு அழுக்கு கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு வரலாம். நடந்து வீடு வீடாக போய் நடந்து ஊழியம் செய்யலாம். கடைசி அவன் ஒப்பந்தம் போட்ட பிறகு நீங்கள் கிட்டுன்னு வானத்தை அளவுகிற அளவுக்கு உயர்ந்துருவீங்க. எப்படி? உலக பிரசங்கியார் 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிடலாம். ஆனால் புழுத்து சாகலாம். எப்படி? புழுத்து சாகலாம். உலகத்துக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அவன் உங்களை உயர்த்தி விடுவான். உலக ஜனங்கள் உங்களை என்ன செய்யலாம்? தேவனுடைய வாய், தேவனுடைய பரிசுத்தவான், தேவனுடைய மனிதன் என்று உங்களை வாயார புகழலாம். எல்லா மீடியாக்களும் புகழும். நல்லா சொல்கிறேன், புரியுது இல்லை உங்களுக்கு? நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வருவாய் போதாது, சொத்து போதாது, ஆஸ்தி போதாது, சம்பாத்தியம் போதாது, உங்களுக்கு வருகிற உங்களுடைய உழைப்பின் பலன் போதாது. ஆனால் இன்னும் அதிகமாக சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை, தேவனாகிய கர்த்தர் இல்லை.
பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களுக்கு ஆசாபாசங்கள், இந்த பிசாசு காட்டுறானே ஆசை, உலகத்தின் ஆளுகையை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போவீங்க நீங்கள்? நீங்கள் பிச்சைக்காரனா ஒட்டாண்டியா இருந்து ஊழியம் செய்ய, தேவனுக்கு ஊழியம் செய்ய பார்ப்பீங்களா? உலகத்தை, உலக ஜனங்களால் 800 கோடி மக்களால் ஆராதிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக மாற பார்ப்பீங்களா? எதை விரும்புவீங்க? அதிகாரங்களையே ஆட்சியாளர்களுக்கே நீங்கள் ஜால்ரா போட்டு அவங்களுக்கே தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடலாம். புரியுதா? பில்லி கிரகாம்னு மரித்து போனாரா என்னன்னு எனக்கு தெரியல. மரித்து போனார் இல்லையா? பில்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர். அமெரிக்க பிரசிடெண்ட் வந்து அவரை நீர் வந்து என்ன சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணும்னாலும் வாங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அவர் சொன்னாராம், உலகத்தின் எந்த ஆளுகை தலைவனையும் ஆட்சி தலைவனையும் நான் போய் சந்திக்கிறதுக்கு நான் அவனுக்கு ஊழியக்காரன் இல்லை. அவனுக்கு இந்த அமெரிக்க அதிபருக்கு நான் வேலைக்காரன் அல்ல, அவருக்கு நான் தேவனுடைய ஊழியக்காரன். அவருக்கு வேணுமா என்னை வந்து சந்திக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உங்களுக்கு நாகமானை பற்றி ஏற்கனவே முந்தின மெசேஜில் சொன்னேன். இப்போ நாகமான் வந்து சீரிய அரசனுடைய படைத்தளபதி. அவன் வந்து எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு வரணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. எலிசாவை அங்கே இருந்துட்டு கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா யூதேயா எருசலேம் சீரிய மன்னனுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட தனக்கு அடிமையாக தன்னை கண்டு பயந்து நடுங்கக்கூடிய ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சீரிய மன்னன் அவனை எலிசாவை போய் சந்திக்கிறதுக்கு நாகமானுக்கு அனுமதிச்சுட்டு கொடுக்க வேண்டியதில்லை. நாகமான படைகளை அனுப்பி கூட்டிகிட்டு, யாரை கூட்டிகிட்டு, எலிசாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தன்னுடைய சேனைகளை அனுப்பியிருக்கலாம். ஆனால் செய்யலை. எலிசா அங்கே போகலை. எலிசாவை தேடி வந்தான் நாகமான். அவன் மன்னன் வழியாக முறைப்படி அனுப்பினான் தகவலை இல்லையா? சீரிய மன்னன் யூதாவின் ராஜாவுக்கு செய்தி மடலை அனுப்பி என்னுடைய படைத்தளபதி நாகமானை குணமாக்கி விடுன்னு ஒரு கட்டளையை பிறப்பித்தான். ஆனால் வழிமுறையாக மன்னன் வழியாக எலிசாவினிடத்தில் நாகமான் வந்து சேர்ந்தான். அவனுடைய கட்டளை தவறானதாக இருந்தாலும் அந்த வழிமுறைப்படி அவன் இங்கே வந்து தான் சுகமாகி போனான். ஊழியக்காரனை தேடி பூமியின் ஆட்சியாளர்கள் வர வேண்டிய பூமியின் ஆட்சியாளர்களை தேடி தேவனுடைய ஊழியக்காரன் போக வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால். நம்ம அண்ணாச்சி பேர் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, ரகசியமாக பேழையை கொண்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு விக்கிரகத்தை தொழுவதுக்கு அவனுக்கு பூஜை பொருட்களை கொண்டு கொடுக்குறது யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. அதாவது பூமியின் ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, பூமியின் ஜனங்களால் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆக்கப்பட்டவன். அவனுக்கு விக்கிரகங்களை தொழுவதற்கு சேவிப்பதற்கு இவன் பூஜை பொருட்களை விக்கிரகங்களை கொண்டு கொடுக்குறான். அவனை போய் பார்க்குறான். தேவையா? உலகத்தை ஆளுகிறவன இல்லை, ஒரு மடாதிபதியை சந்திக்க ஒரு தீர்க்கதரிசி செய்த வேலை. இவன் தேவனுடைய வாயா? தேவனுடைய தீர்க்கதரிசியா? தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக, தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக ஒரு அந்நிய மதத்தவனை போய் சந்திக்கிறவன் இன்றைய தீர்க்கதரிசிகள். புரியுது இல்லையா? இன்றைய உலகத்தை தேசங்களை ஆளுகிற அதிபதிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க இன்றைய தீர்க்கதரிசிகள். ஆனால் தேவனுடைய வாயாக இருப்பதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்த அந்த சோதனைக்காரனாகிய சாத்தான் இவர்களை சென்று இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இவனோடு சாத்தானோடு சமரசம் செய்து கொண்டவர்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டவங்க யார்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரால் பிரசங்கிப்போம், ஆனால் செயல்படுகிறதெல்லாம் நீ. பொண்ணு நாங்கள் இக்காரணம் கொண்டு என்ன செய்ய மாட்டோம், கட்டுவோம், எரிப்போம், அப்படின்னு எல்லாம் பேசுவோம். நீ இதுக்கெல்லாம் மசிஞ்சிடாத. இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். மக்களை கவரணும்னா வேறு வழியே கிடையாது அப்படின்னா அவனோடு சமரசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் பிசாசினுடைய வாய்கள். பிசாசு இதெல்லாம் பிசாசுகளை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறவர்கள் இவர்களே. ஒரு பிசாசை துரத்துவாங்க, ஒரு பிசாசை கொண்டு வந்து, கொஞ்சம் பவர் உள்ள ஒரு பிசாசை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தாழ்ந்த பிசாசை விரட்டுவாங்க. விரட்டிக்கிட்டு இந்த பிசாசை இன்னொரு பிசாசை உள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுது இல்லையா?
நீ இவ்வளவு காலத்துக்கு மாறி நின்றுக்கோ, ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துனேங்கிறது எனக்கு பிரசித்தமாகணும், ஊர் உலகமெல்லாம் அறியணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? சற்று மாறி நின்றுக்கோ, கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படின்னா அதுக்கு 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 ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுவும் இவனுக்கு கீழ்ப்படியும். இப்படிப்பட்ட பிரசங்கிகள் யாரும் இயேசு கிறிஸ்துவை போன்றவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவன்கிட்ட சொன்னார், பதில் சொன்னார். அவர் வார்த்தையினாலே அவனை கடிந்து கொள்ளலை. சாத்தான இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யலை? தூசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே யாராச்சும் தூசிக்கலை, சாத்தானை தூசிக்கலை. ஏன்? இயேசு கிறிஸ்துவோட பெரியவன் அவன் இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் செய்கிறான். புரியுது இல்லையா? அது அவனுடைய டியூட்டி. அவன் சோதிக்கிறது அவனுடைய டியூட்டி. தேவகுமாரனையும் சோதிப்பதற்கு அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சோதிக்கிறான், அதனால் அவன் தூசிக்கலை. ஆனால் ஒன்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஏன் அப்படி சொன்னார்? மறைமுகமாக தன்னை தேவன் என்று காண்பிக்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானே? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உனக்கு தேவனாகிய கர்த்தர் மாம்ச சரீரத்தில் இருக்கிற இந்த இயேசு ஆகிய கிறிஸ்து தான். அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. அவர் உன்னதத்திலும் இருக்கிறார், இருக்கிறவராகவே அங்கே இருக்கிறார். அங்கே அவர்கிட்ட இந்த மாற்றமும் இல்லை. நான் அவருடைய ஒரு அம்சமாக இங்கே சரீரத்தில் மாம்சத்தில் நிற்கிறேன், அவ்வளோதான். நீ போ, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. தான் தேவன் என்பதை அவனுக்கு நிரூபித்து காட்டுகிறார் வார்த்தையினால். அவன் அதோட போயிட்டான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இவர் தேவன் இல்லைன்னா அவன் விலகி போகணுமா? போக முடியாது. அப்போ தேவனே யாரை தூசிக்கலை? சாத்தானே தூசிக்கலை. நம்ம அண்ணாச்சிமார் என்ன சொல்கிறாங்க? நாய பேய பிசாசே, உன்னை கட்டுகிறேன், உன்னை எரிக்கிறேன், உன்னை சாம்பலாக்குகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. முடியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் செய்கிறான். அது கர்த்தருக்கும் தெரியும். அவர் தான் அவனை ஏற்படுத்தினவர், அவனை உண்டாக்கினவர், அவனுக்கு பணியை கொடுத்தவர். சாத்தான் என்பதன் பொருள் என்ன? உண்மையிலே எதிர்த்து நிற்கிறவன், விரோதம் உண்டாக்குகிறவன், குற்றம் சுமத்துகிறவன், கலகம் உண்டாக்குகிறவன் தானே, சோதிக்கிறவன். சாத்தான்ங்கிற வார்த்தையினுடைய பொருளை சோதிக்கிறவன், சோதனைக்காரன். அவனுக்கு டியூட்டி அது. அந்த டியூட்டி அவன் செய்துட்டு போவான். அது யாருன்னு இல்லை, இயேசு கிறிஸ்துவையே சோதித்தவன் உங்களையும் என்னையும் விட்டு வைக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. சோதனையில் இயேசுவின் வார்த்தைகளினால் அவனை மேற்கொள்ள முடியும். இல்லைண்ணா பயந்து நடுங்குறீங்கன்னா நீங்கள் அவங்க வலைக்குள்ளே சிக்கிட்டீங்க, அவ்வளோதான். இந்த ஊழியக்காரர்களெல்லாம் அதை தான் செய்கிறாங்க. அவனுக்கு பலனால் இயேசுவின் பெயரை கொண்டு பெயரை பயன்படுத்தி கொள்கிறார்கள். சாத்தானுடைய சூழ்ச்சியினால் இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்கள். அந்த நிமிடத்தோடு அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஒளிந்து போகிறது. அந்த வியாதியஸ்தன் மீண்டும் வியாதியஸ்தனே. ஏன்னா நான் கேட்குறேன் ஒன்று, ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் சொல்லியிருப்பேன். பட் எந்த மரித்து போனவனை இவங்களால் உயிரோடு எழுப்ப முடியலை. மரித்து போனவர்கள் மரித்து போய் கோமா ஸ்டேஜில் இருந்தவங்க உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. அது அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் வீட்டாருடைய விசுவாசம். அப்படிப்பட்ட சாட்சிகளும் இன்னைக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நற்செய்தி கூறி அறிவிக்கப்படுகிற இடங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி சொல்லுகின்ற, இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேள்விப்பட்டிராத புற மக்களினங்கள், புற சமய மக்களிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற போது அங்கே அற்புதங்கள், அந்த வார்த்தை அங்கே நிரூபிக்கப்படுகிறது. அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது. மரித்தோர் எழும்புகிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், கேன்சர் கட்டி இருக்கிறவன் சுத்தமாகிறான். ஆனால் இவங்களை பின்பற்றக்கூடிய இந்த போலி கபட வேடதாரிகளிடத்தில் ஒரு அற்புதமும் இல்லை. இதெல்லாம் செட்டப்பு தான், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அற்புதங்கள் நடைபெறாமல் இல்லை, தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார் ஆங்காங்கே. ஆனால் இன்றைய தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களிடத்திலே இல்லை, அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் தேவ சமூகத்தில் மோசே எப்படி கற்பிக்கப்பட்டானோ அதுபோல் தேவன் செய்ய நினைக்கிறது அனைத்தையும் அவர் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்தார். அவைகளை இவர் கண்டு அதை அறிந்து கொண்டார். மாம்ச சரீரத்தில் இருப்பதினால், மாம்ச சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு பவர் இல்லை.
ஆனால் அது இயேசு கிறிஸ்துவுக்கும் அது உரிமையானது. அவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையினால் அவர் நிறைய காரியங்களை செய்தார். எல்லாத்தையும் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் செய்தேன்னு அவர் சொல்லலை. தேவனுடைய விரலினாலே அவைகளை பிசாசுகளை துரத்துகிறேன், வியாதிகளை குணப்படுத்துகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் அவரோடு இருந்தார். கிறிஸ்துவோடு தேவன் இருந்தபடியினாலே அவர் அந்த காரியங்களை நடப்பித்தார். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரால் அவர் கற்பிக்கப்பட்டார். தாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் கற்பித்தார். அதை கற்றுக்கொண்டவைகளை செயல்படுத்தினார். அதனால் இயேசு கிறிஸ்து வேறு காரணத்திற்காக அங்கே கொண்டு செல்லப்படவில்லை. ஒரே நோக்கம், தேவனிடத்திலிருந்து அவர் மாம்ச சரீரத்தில் இருப்பதால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும், சாத்தானை எதிர்க்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இதற்காக அங்கே அவருக்கு கற்பிக்கப்பட்டது. அதை அவர் செயல்படுத்தினார். உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை துரத்தினார். சாத்தான் 3.5 ஆண்டுகள் அவருக்கு விலகி நின்றான். எப்பொழுது அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அப்போ தான் சாத்தான் திரும்ப வந்தான் அவர்கிட்ட. எப்போ அந்தகாரம் சிலுவையில் நின்றபோது, அந்தகாரத்தில் கிறிஸ்து அவரோடு இருந்த மகிமையின் கிறிஸ்து வெளியேறி சென்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மாம்சத்தில் இருந்த இயேசு கதறினாரே, அந்த நேரம் சாத்தான் அவருடைய சமூகத்தில் இருளாக அவரை மூடிக்கொண்டார். புரியுது இல்லையா? இருள் சாத்தானுடைய சாயல். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இருளாக அங்கே அவரை மூடிக்கொண்டான். அவ்வளோதான். அதனால் சாத்தானை ஜெயிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த அனுபவங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து கற்று அறிந்து கொண்டு அந்த அனுபவத்தை செயல்படுத்துவதற்காக 40 நாள் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அங்கு கொண்டு போகப்பட்டதும் அதனால தான். சாத்தானுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டதும் அதுக்காகத்தான். சாத்தானை ஜெயிக்கணும். இந்த அனுபவம் நீங்களும் உங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைகளிலே இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய வல்லமையின் வார்த்தைகளை கொண்டு சாத்தானை ஜெயித்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கி ஓடும். நீங்கள் பிசாசோடு சாத்தானோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது இல்லையா? நீங்கள் போன்னு சொன்னாலே அது போகும், உங்கள் பக்கத்திலே வராது. ஏன்னா நீங்கள் பிசாசுகளின் தலைவனாகிய சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொண்டீர்கள். பிசாசினுடைய கீழே கிடக்கிற பிசாசு பேய்ப்படைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க அப்படி இல்லையா? இன்றைய தீர்க்கதரிசிகள் நிலைப்பாடு வேறு. புரியுது இல்லையா உங்களுக்கு? ஜஸ்ட் சொல்லணுமா? பேசலாமா? அந்த வசனத்தை எடுக்கணும். ஒரு மினிட். ஆரம்பிக்கலாமா? ஓகே. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொல்லுகின்ற போது, தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு மட்டும் ஆராதனை செய்வாயாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இதனுடைய ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு முன்னாடியே ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது. அங்கேயும் அவனுடைய வீழ்ச்சியை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் எந்த நிலையில் இருந்தான், எந்த நிலையிலிருந்து கீழே தள்ளப்பட்டான் அல்லது விழுந்தான் என்கிற அந்த நிலைப்பாட்டை அவனுக்கு கண்டித்து அங்கே உணர்த்துகின்றார் அந்த வார்த்தையின் மூலமாக. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு. இவன் ஏற்கனவே ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தவன். யாரு? இந்த சாத்தான். அதான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் என்ன சொன்னானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று. அடுத்ததையும் வாசிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. புரியுது இல்லையா? இப்போ என்ன மேட்டர்னா, அவனுடைய வீழ்ச்சியை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உணர்த்துகிறார். நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்கிறத அவனுக்கு உணர்த்துகிறார். நீ அங்கே சிருஷ்டியில் நீ யார்? உன்னதமான தேவனுக்கு முன்பாக நின்று அவருக்கு ஊழியம் செய்கிறவன், அவரை ஆராதனை செய்கிறவன். ஆராதனை கூட்டத்து தூதர்களுக்கு எல்லாருக்கும்
தலைவன், உன்னதமான தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன். நீ அந்த நிலையில் இருந்து அதனால் பெருமை கொண்டு நீ என்ன சொன்னாய்? நான் வானத்துக்கு ஏறுவேன். வானத்துக்குன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அதாவது உன்னதமானவருக்கு மேலாக ஏறுவேன். அடுத்தது, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அத்துன்னதங்களில் அதி உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவன் அதுக்கும் மேலே ஏறுவேங்கிறான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். தேவனை மற்ற தீர்வின் அதிபதி என்ன சொன்னால், நான் தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன், சமுத்திரங்களின் மத்தியிலே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன், தேவனை போலானேன் அப்படின்னா சொல்லி அவனுடைய பொருளாசை அவனை கீழே இவ்வளோ தள்ளிற்று. மேட்டிமையும் பொருளாசையும். இவனுக்கு என்ன? மேட்டிமை, அகந்தை. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி தான் அங்கிருந்து கீழே எங்கே தள்ளப்பட்டான்? அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். அந்த பாதாளம் எது? நரகம் அல்ல, இந்த பூமி. பூமியும் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு கோலம். ஆக வானமண்டலங்களிலே அவன் அங்கு உன்னதங்களிலே இருந்தவன், உன்னதங்களிலே தேவனுக்கு முன்பாக நின்றவன். அவன் என்ன சொன்னான்? நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவேன், தேவனுடைய தலைக்கு மேலே போய் அங்கே உட்கார்ந்துருப்பேன், நான் தான் உன்னதமானவன், அவருக்கு ஒப்பாவேன், அல்லது அவருக்கு சரி சமமாக போய் உட்கார்ந்துருப்பேன். இவன் இப்போவே எங்கே நின்னா? அவருக்கு சரி சமமாக அவருக்கு முன்னால் நின்னான். சிங்காசனத்தில் இவனுக்கு இடமில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. மூவர் ஒன்றான இறைவன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய மூவர் ஒருவராக இருக்கிற, மாற்றமில்லாத, மாறுதலுக்குட்படாத, மாற்றப்பட முடியாத இருக்கிறவராகவே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தில் யாரும் உட்கார முடியாது. இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்கிற ஆசாரியர் ஆராதனை கூட்டத்து தூதர்களுக்கு தலைவன் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அவன் அவருக்கு முன்பாக நிற்கலாம். தேவனுக்கு முன்பாக பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிற அக்னிக்கு ஒப்பானவன் இவன். அக்னி தான் அக்னிக்கு முன்னாடி நிற்க முடியும். அதனால நான் தேவனாயிட்டேன்னு சொன்னேன்னா பெருமை, மேட்டிமை, அகந்தை அங்கே தலையெடுத்து விட்டது. தள்ளப்பட்டான். போப்பா இழப்போம். எங்க வானமண்டலங்களின் உன்னதங்களில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து பாதாளமாக தெரியப்படுகிறது பூமியின் ஆகாய மண்டலத்தின் நடுவிலே மத்தியத்திலே இருக்கிற பூமி. அங்கே பூமியில் தள்ளப்படுறான். அவன் விழுந்த இடம் இந்த பூமியின் மலைப்பாங்கான ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து தான் தேவன் ஆதாமை உருவாக்குகிறார். யாருக்கு பதிலாக? இந்த விழுந்தவனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவனை திரும்ப மீட்டெடுப்பதற்காக மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அவன் மீட்பை சொந்தமாக்க வேண்டுமென்றால் அவன் மனித பிறப்பில் வந்தாக வேண்டும். ஒரு வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிறது. விழுந்து போன தாரகைகள், நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் விழுந்து, அவர்கள் தேவகுமாரர்களாக இருந்தாலும் சரி, தேவதூதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனித பிறப்புகளை, ஆவி உடல் மனிதர்கள். அவர்கள் மாம்சத்துக்காக ஆசைப்பட்டுட்டாங்கன்னா, உலக சம்பாத்தியங்களுக்காக, மேன்மைகளுக்காக, அதிகாரங்களுக்காக தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு பெருமை கொண்டார்கள் என்றால், தன்னுடைய அறிவு பெருக்கத்தினால், தன்னுடைய ஐஸ்வர்ய பெருக்கத்தினால் அவர்கள் மனமேட்டிமை கொண்டு தேவனுக்கு ஒப்பானோம், தேவன் யாருன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, நானும் உம்மை போல தான் இருக்கேன், உமக்கு முன்னாடி நிற்கிறேன், தேவனாகிறதுக்கு எனக்கும் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமை கொண்டுட்டாங்கன்னா அங்கே தள்ளப்படுகிறார்கள். பூமியிலே உள்ள தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு பூமி பாதாளம், நமக்கு வசிப்படம், மனிதர்களுக்கு வசிப்படம். அங்கிருந்து விழுந்து பூமியிலே விழுந்து தள்ளப்பட்ட தூதர்கள் திரும்ப மண்ணினாலே மனிதர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். தாயின் வயிற்றில் பிறப்பிக்கப்படுகிறார்கள். புரியுதா? ஒரு வாய்ப்பு. நான் அதான் சொன்னேன், உங்களுடைய நிஜ வடிவங்கள் எங்கே இருக்குது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை. நிஜ வடிவங்கள், நம்முடைய நிஜ வடிவங்கள் எங்கே இருக்கிறோம்? வானமண்டலத்தில் நட்சத்திரங்களாகவோ, கோலங்களாகவோ, தூதர்களாகவோ, தேவகுமாரர்களாகவோ, நட்சத்திரங்களாகவோ, விடியற்காலத்து நட்சத்திரங்களாகவோ அல்லது வானமண்டலத்தின் நட்சத்திரங்களாகவோ, சூரியனைப் போலவோ சந்திரனைப் போலவோ பிரகாசித்து கொண்டிருந்தோம். நாம் அங்கே நம்முடைய நிஜ வடிவங்கள் அங்கே இருக்கிறது. நாம் பூமியிலே சில காரியங்களுக்காக ஆசைப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டோம். இங்கே நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து தேவபுத்திரர்களாக அவர் நமக்கு கை கொடுக்கவில்லை. தேவதூதர்களுக்காக தேவதூதன் விழுந்து போனான், அவனை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்யலை, நமக்கு கை கொடுக்கவில்லை.
மனிதர்களுக்கு கை கொடுக்கிறார். ஏன்னா அவர்கள் திரும்ப மண்ணினால் மனிதர்களாக படைக்கப்படுகிறார்கள். ஆதாம் அப்படித்தான் படைக்கப்பட்டான். புரியுதா? ஆதாம் அப்படித்தான் படைக்கப்பட்டான். அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்கிற முதலாம் தேவகுமாரனுக்கு, தேவ சமூகத்தில் நின்றவனுக்கு பதிலாக தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு உலாவுகிறவனாக, நண்பர்களைப் போல ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். அந்த ஆதாமும் விழுந்து போனான். பின்பு அந்த ஆதாம் அவன் எப்படி முதல்ல விழுந்தானோ அதுபோல் இவன் விழுந்துட்டான். புரியுது இல்லையா? இவர்களை மீட்டெடுக்கணும். எப்படி? தேவ தூதர்களாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக மீட்டெடுக்கணும். அதுக்கு என்ன வழி? அவர் பார்த்தாரு, மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுக்கு கை கொடுக்கிறார். புரியுது இல்லையா? ஆதாமனுடைய சந்ததிகளுக்கு கை கொடுக்கிறார், அவர்களை மீட்டெடுக்கிறார். புரியுது இல்லையா? சரி, அன்பானவர்களே, சகோதரர் இப்போ ஒரு கேள்வியை கேட்டார். அவதாரம் இதுதான் அவதாரமா என்று. இல்லை, அவதாரம் என்பது வேறு. அதை குறித்த ஒரு தெளிவான செய்தியை நம் பிற்பாடு வேறு ஏதாவது ஒரு தலையங்கத்தில் அதற்கு தகுந்தாற்போல அவதாரத்திற்கும் மனித பிறப்புக்கும் உரிய வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அந்த மனிதன், தேவன் மனிதனாக பிறந்தது அவதாரம் அல்ல. அவதாரம் என்பது வேறு. அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் அதை விட்டுறேன், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். அவதாரம் என்பது வேறு. மனிதனாக பிறந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் சில வல்லமைகளை பெற்றுக்கொள்வது போல பெற்றுக்கொண்டு தன்னை தேவனாக காண்பிப்பது தான் அவதாரம். அல்லது அவதாரம் என்பது இந்த பிசாசுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவம், நிகழ்வு. அது அவதாரம் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் அல்ல. தேவனாக இருந்தார், தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அவர் மரியாளின் வயிற்றில் மனிதனாக புறப்படுத்து வந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது இன்கார்னேஷன், அவதாரம் அல்ல. இதற்கு சரியான வார்த்தைகள் இல்லாதபடியினாலே அந்த இன்கார்னேஷன் என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர் பை பர்த், தாயின் வயிற்றில் கருவாக உற்பவித்து உருவாக்கி பிறப்பிக்கப்பட்டவர். அவர் மரித்து போன பிறகு தேவனாகப்பட்டவர் அல்ல. மரித்த மறு மனிதன் தன்னை தேவனாக அடையாளம் காட்டிக்கொள்வதல்ல. இது சித்து வித்தைகள். சித்து வித்தைகளில் ஒருவன் தேர்ச்சி அடைந்து பெற்றுவிட்டால் தன்னுடைய ஆத்மாவை சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னை தேவனாக காண்பிக்கிறார். அது அவதாரம். ஆனால் எதுவல்ல, அவதாரம் எதுவல்ல, மனிதனாக புறப்படுத்து வந்து அந்த பணியை செய்து முடித்துவிட்டு அவர் திரும்ப வந்த இடத்திற்கு ஏறி செல்பவர் அவதாரம் அல்ல. முன்பிருந்த அதே நிலைக்கு அவர் சென்று விடுகிறார். இங்கே பூமியில் வந்த எந்த அவதார புருஷர்களும் என்ன செய்யலை, இங்கேயே மரித்து போனார்கள். சிலர் தண்ணீரில் மூழ்கி மரித்து போனார்கள், தங்கள் ஜீவனை விட்டு விட்டார்கள். சிலர் வேடர்களால் அம்பெய்து கொல்லப்பட்டார்கள். சிலர் வேறு வழிகளில் மரித்து போனார்கள். மரித்தவர்கள் எவரும், மரித்து உயிரோடு எழாதவர்கள் எவரும் அவதாரங்கள், எவரும் தேவர்கள் அல்ல. அது அவதாரங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தங்களுடைய ஆன்மாவை சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தி தாங்களாகவே தங்களுடைய சுய முயற்சியினாலே, யோகாசன வித்தைகள், சித்து வித்தைகளினாலே, மாந்திரீக தவங்களினாலே தங்களுடைய ஆன்மாவை சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தி தங்களை தேவர்களாக காண்பித்து கொண்டவர்கள் யாரும் தேவர்கள் அல்ல. இவர்கள் அவதாரங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அந்த தங்களுடைய சுய சரீரத்திற்குள்ளாக பின்பு மறுபடி பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. சாத்தானை ஜெயித்து, சாத்தானுடைய மாய சக்திகள் அனைத்தையும் மேற்கொண்டு, சாத்தானை துரத்திவிட்டு அவனுடைய வல்லமையை மேற்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த எந்த சரீரத்திலே அவர் வாழ்ந்தாரோ, எந்த சரீரத்திலே பிறந்தாரோ, எந்த சரீரத்திலே வாழ்ந்தாரோ அதே சரீரத்திலே அவர் மறுபடியும் சிலுவையிலே நின்று ஆவியை ஒப்பு கொடுத்து மரித்த பிற்பாடு மறுபடியும் அதே சரீரத்திற்குள் அவருடைய ஆத்மா வந்து அவர் அந்த சரீரம் உயிரோடு எழுந்து 40 நாள் மனிதர்கள் மத்தியிலே சக மனிதனாக, தேவனாக தன்னை காண்பித்து
பரமேறி சென்று விட்டார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதற்கு வேதாகமம் சாட்சி, இதற்கு நாங்கள் சாட்சி, நானும் சாட்சி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்றும் முகமுகமாக காணவில்லை. ஒரே ஒரு என்னுடைய காட்சியிலே நான் ஒன்றை கண்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஒளிவட்டம் சூரியனுடைய பிரகாசத்தை, நடுப்பகலிலே சூரியன் பிரகாசிக்கிற ஒளியை பார்க்கலும் அதை மிஞ்சக்கூடிய, என் கண்களை குருடாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒளிவட்டம் என் மேல், என் சிரசின் மேல், தலையின் மேல் வானத்திலே பிரகாசித்தது. வானத்தில், ஆனால் என்னுடைய தலைக்கு மேலே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. வானத்தின் உன்னதத்திலே ஒரு ஒளிவட்டம் என்னுடைய சிரசின் மேல் பிரகாசித்தது. அந்த ஒளியை கண்டேன். எனக்கு எதிராக நின்ற சாத்தான் 16 கைகளையும், அந்த 16 கைகளில் ஆயுதங்களையும் தரித்து கொண்ட, நாக்கை நீட்டிக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு அசுத்த ஆவி, அதான் சாத்தான். லூசிபரெல்லாம் சாத்தான் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. லூசிபர் தன்னுடைய வலு சர்ப்பம், தன்னுடைய அதிகாரத்தை வேறொரு வானராக்கினி என்று அழைக்கப்படுகின்ற வானத்தின் ராணியாகிய ஒரு வேசித்தன ஆவிக்கு கொடுத்திருக்கிறது. அவனுக்கு தெரியும் இந்த பவர் ஒன்று என்கிட்ட நிற்காது, நான் அங்கே திருப்பி போக முடியாதுன்னு. யாருக்கு தெரியும்? லூசிபருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன்னுடைய வீழ்ச்சியை உணர்ந்து கொள், நீ எங்கிலிருந்து விழுந்தாய் என்று உன்னுடைய ஆதி மேன்மையை நினைவு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவரை பணிந்து கொண்டு அவருக்கு மட்டும் ஆராதனை செய்வாயாக. அவன் அந்த பணிக்கு போயிடும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் போவீங்களா எங்கங்கிறத நீங்கள் தாங்க உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேட்கணும். உங்களால் போக முடியுமா? அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய போக வேண்டிய நேரம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் கரெக்டாக அந்த பவரை எங்கே கொடுத்துட்டான்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையையும் யாருக்கு கொடுத்தது? அந்த சிவப்பான மிருகமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேலே வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கு கொடுத்தது. அவள் தான் இப்போ பிசாசு. அதாவது பூமி எங்கும் தெய்வம் என்று ஆராதிக்கப்படுகிற அந்த மகாதேவி. பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. மகா பாபிலோன்னு வேதாகமம் சொல்லுது. சகல அருவருப்புகளுக்கும் தாய், சகல அக்கிரமங்களுக்கும் உறைவிடம், சகல வேசித்தனங்களுக்கும் இருப்பிடம், பூமியின் சகல வேசிகளுக்கும் தாய். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ தான் இப்போ சாத்தான். எனக்கு எதிராக நிற்பதாக காண்பிக்கப்பட்ட சாத்தான் அதுதான். எனக்கு எதிராக நிற்பதாக லூசிபரையோ விழுந்து போன ஒரு தூதனையோ எனக்கு எதிராக காண்பிக்கலை கர்த்தர். எனக்கு எதிராக ஒரு மலை, ஒரு பர்வதம் எனக்கு எதிராக நிற்கிறது. அந்த பர்வதத்தை நான் துரத்த வேண்டும். எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன நிறைய ஊழியக்கார மாதிரி நான் பார்த்தேன். உனக்கு முன்பாக ஒரு பெரிய கற்பாறை நிற்கிறது. அதுதான் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. இதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் கண்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவன்கிட்ட இருந்த ஆவிக்கு அவ்வளவுதான் தெளிவு. அந்த கற்பாறை என்னன்னு கேட்டேன். எனக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம். நல்லா புரியுங்க. இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். லூசிபர் சாத்தான் அல்ல. சாத்தான் என்கிற, அதாவது சாத்தான்னா எதிர்த்து நிற்கிறவன், விரோதம் செய்கிறவன், குற்றம் சுமத்துகிறவன், கலகம் உண்டாக்குகிறவன். அவனுக்கு பணி வேற. அவன் சோதிக்கிறவன், சோதனைக்காரன். அவனை நீங்கள் பிசாசுன்னு சொல்லாதீங்க. அவன் தேவனுடைய மகத்துவம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் செய்கிறான். இங்கே சாத்தானுங்கிறது, நீங்கள் பிசாசு, பூதம், பேயின்னு சொல்கிறது வேற. லூசிபர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எனக்கு சாத்தானாக காண்பிக்கப்பட்டவ ஏவா? எனக்கு நடு இரவு, நான் தேதியையும் சொல்கிறேன் வேணும்னா, 1994ஆம் ஆண்டு நீங்கள் என்னுடைய புத்தகத்தில் சொப்பனங்களும் தரிசனங்களும் என்ற தலைப்பிடப்பட்ட தலையங்கம் கொண்ட அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால், நான் இந்த காட்சியை அங்கே எழுதியிருக்கேன். 1900 டேட்டும் போட்டிருப்பேன், டைமும் எழுதியிருப்பேன். 1994ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடு இரவிலே, நடு ராத்திரி, எனக்கு எதிராக ஒரு சிங்கம் கர்ச்சிக்கிறது போன்ற பெரும் சத்தத்தோடு அடர்ந்த இருள் எனக்கு எதிராக, நான் தெற்கிலே தலை வைத்து வடக்கிலே கால் நீட்டி கட்டிலே என்னுடைய அறையிலே படுத்திருக்கிறேன். அப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிற அந்த பர்வதம் எது என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது. தேவனுடைய பணிவிடை பாத்திரமாகிய அந்த பரிசுத்த பாத்திரத்தை நான் தொடாதபடிக்கு அந்த பாத்திரத்தை காவல் காக்கின்ற, எனக்கு எதிர்த்து நிற்கிறதாக காண்பிக்கப்பட்ட அந்த பிசாசு எது என்று நிறைய புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் இல்லாமல் அந்த பிசாசை எதிர்க்க முடியாது. ஒன்று.
அந்த பிசாசு எது என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது. நான் சாட்சியாகத்தான் சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். நான் சொப்பனங்களையோ தரிசனங்களையோ ஜனங்கள் மத்தியில் விவரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் அந்த புத்தகத்தில் அப்படி தான் எழுதியிருப்பேன். இது நமக்கு படிப்பினைக்காக, கற்பித்தலுக்காக கர்த்தர் காண்பிக்கிற தரிசனங்கள். நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக இதை புரிதலுக்காக சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், உனக்கு எதிராக ஒரு பெரிய பர்வதம், வேதாகமம் அப்படித்தான் கற்பிக்கிறது. நமக்கு எதிராக நிற்கிற அந்த பர்வதங்களோ மலைகளோ நமக்கு எதிராக நிற்க முடியாது. அது எதிராக நிற்கிறதுனா அது யாருன்னா பிசாசு. அந்த பிசாசு யார்? எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பேரிரைச்சல், பெருமழை காலத்தில் புறப்படுகிற ஒரு பேரிரைச்சலை பார்க்கிலும் பெருங்காற்று, பெரும் புயல் போன்ற ஒரு பேரிரைச்சலோடு ஒரு சப்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் உக்கி, அப்படி ஒரு உக்கல் என் சரீரம் முழுவதும் உக்கி, என்னுடைய மயிர்கால்கள் எல்லாம் அப்படியே சில்லுன்னு எழும்பி நிற்குது. அந்த நிலைக்கு நான் மாற்றப்பட்டேன். அதான் பயந்துட்டேன். ஒரு செகண்ட் திகில் என்னை மூடிக்கொண்டது. அக்கம் பக்கம் பார்க்குறேன், எங்கும் அடர்ந்த இருள், நடு இரவு 12 மணி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்று என்னுடைய வலது பக்கத்திலே வந்து நிற்கிறது. அந்த சிங்கத்தினுடைய தோரணை, அது நிற்பதை பார்க்கும்போது என்னுடைய உடல் எல்லாம் நடுங்குகிறது. இன்று அநேகர் சொல்லுகின்றார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்ச்சிக்கிற சிங்கமாக பார்க்கிறேன் என்று. யாரை பார்க்குறாங்கன்னு நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கர்ச்சிக்கிற சிங்கமாக காணவில்லை. அவர்களிடத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாக கர்ச்சிக்கிற சிங்கமாக தன்னை அடையாளம் காட்டுகிறது பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இந்த பிசாசை நான் அடையாளம் கண்ட பொழுது எனக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அது என்னுடைய வலது புறத்திலே வந்து நிற்கிறது. என் வலது பக்கத்தில் நிற்கிற அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள், ஒரு பெண். இந்த பூமி எங்கும் தேவி என்று ஆராதிக்கப்படுகிற ஒரு தெய்வம், ஒரு தேவதை. எனக்கு அவ தெய்வம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த தேவதை அங்கே நிற்கிறது. அந்த சிங்கத்தின் மேல் நிற்கிறாள். சகல சௌந்தரியங்களும் பொருந்திய ஒரு பெண்ணாக, ஒரு நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி ஒரு முழு சாரி அணிந்த, ஒரு சேலை கட்டிய, சகல பரிபூரணமான சௌபாக்கியங்களும் சம்பூரணங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்த அழகான சௌந்தரியமான ஒரு பெண்ணாக நிற்கிறாள். திடீரென்று என்னுடைய மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது, இவ எதுக்கு இங்கே வந்தா இப்போ அப்படின்னு. நான் அவளை தேவின்னு குழந்து கும்பிடலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய மனதிலே தேவனுடைய அபிஷேக தைலம் என் சிரசின் மேல் இருந்தபடியினால் நான் அவளை அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது, அந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. இல்லைன்னா நானும் வஞ்சிக்கப்பட்டிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சிங்கத்தை, கர்ஜிக்கிற சிங்கத்தை யூத ராஜசிங்கம்னு நினைச்சிருப்பேன். சிங்கம், வேதாகமம் சொல்கிறது, சத்ருவாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமா என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் இங்கே நின்றது. அதன் மேல் ஒரு சகல சௌந்தரியங்களும் பொருந்தின ஒரு பெண், இந்திய கலாச்சாரத்தின்படி முழு ஒரு சேலையை உடுத்திய ஒரு பெண், குடும்ப பெண் மாதிரி ஒரு பெண் நிற்கிறான். எனக்கு மனதுக்குள்ளே தோன்றிய ஒரு எண்ணம், இவ இங்கே எதுக்கு போந்தா அப்படின்னு. உடனடியாக நான் இந்த எண்ணம் என்னுடைய மனதில் தோன்றின அடுத்த செகண்ட் அவளுடைய உருவம், தோற்றப்பொலிவு மாறுகிறது. அந்த சிங்கத்தின் மேல் ஒரு பக்கவாட்டிலே தன் கால்களின் மேல், ஒரு காலின் மேல் இன்னொரு காலை தூக்கி போட்டுக்கொண்டு பச்சையும் சிவப்புமான பட்டாடைகளை தரித்து கொண்டவளாக 16 கைகளுடன், அந்த கைகளிலே எல்லா கைகளிலும் ஆயுதங்களோடு எனக்கு எதிராக நாக்கை நீட்டி கொண்டு நிற்கிறாள். சிங்கத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறாள். என்னுடைய உடல் முழுவதும் சில்லிட்டு அப்படியே நடுங்க ஆரம்பித்தது. வாயை திறந்து இயேசுவே என்று அழைக்க பார்க்கிறேன். என்னுடைய வாய்கள் பூட்டப்பட்டு விட்டது, திறக்கப்பட முடியலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. வேதாகமத்தை தேடுகிறேன். என்னுடைய ஒரு ஆங்கில வேதாகமமும் ஒரு தமிழ் வேதாகமமும் நான் படுத்திருக்கிற படுக்கைக்கு மேல் அந்த பகுதியில், அந்த ஜன்னலில், ஒரு சுவரில் ஒரு சிறிய அறை,
அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கும். அதை எடுக்கிறேன். ஒரு பக்கம் அடர்ந்த இருள், இன்னொரு பக்கம் சுவிட்சை போடலாம், லைட்டை போடுறதுக்கு சுவிட்சை போடுறது, எனக்கு கைக்கு அந்த சுவிட்சு போர்டு தட்டுப்படலை. வேதாகமத்தை தேடுறேன், வேதாகமம் என் கையில் தட்டுப்படலை. அலறேன், என்னுடைய சத்தம் என்னுடைய வாயை விட்டு வெளியே புறப்பட்டு வரலை. திரும்பவும் அலறி பார்க்குறேன். என்னுடைய சபை பறைகள் கிழியும்படியாக நான் என்னுடைய அலறன் இருக்குது. சவுண்டு வெளியே வரவே இல்லை. நடுங்குது என்னுடைய உடலெல்லாம். இன்று அவளை பார்த்து நீங்கள் தேவி என்று வழிபடுகிறீர்கள். அவளுடைய நிஜ வடிவத்தை, நிஜ தோற்றத்தை நீங்கள் கண்டால் அந்த இடத்துல செத்து மடிந்து விடுவீர்கள். பிசாசு தான், அது தேவன் அல்ல, தெய்வம் அல்ல. அந்த பிசாசினுடைய நிஜ வடிவத்தை நீங்கள் கண்டால், அது தேவின்னு விழுந்து பணிகிற நீங்கள் செத்து, உடல் வெடித்து, நரம்புகள், இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி செத்து விடுவீர்கள். பேய் அடிச்சு செத்தான்னு சொல்லுவாங்க. பேய் அடிக்கிறது இல்லை, அதை கண்ட மாத்திரத்திலே நீங்கள் நடுங்கி உங்களுடைய உடலெல்லாம் இரத்த குழாய்கள் வெடித்து சிதறி நரம்புகள் எல்லாம் வெடித்து சாகிறீர்கள். எனக்கு அந்த நிலைப்பாடு தான், அந்த நிலைக்கு ஒப்பான ஒரு நிலை. உடல் எல்லாம் நடுங்குகிறது. அப்போ நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அதுவும் அங்கும் அடர்ந்த இருள், இயேசுவே என்று என்னுடைய இருதயத்தில் 3வது முறையாக கதறுகிறேன். அப்போ வானத்தில் இருந்து வடகிழக்கு, அதாவது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், அங்கிருந்து ஒரு ஒளி வட்டம் எனக்கு முன்பாக வருகிறது. வானத்தில் எனக்கு முன்பாக கீழே வரல, வானத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி? உருண்டு கோலங்கள் உருண்டு ஓடுவது போல உருண்டு ஓடவில்லை, நேராக அப்படியே நேர் திசையிலே அப்படியே வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒளி வட்டம். அந்த ஒளி வட்டம் வந்து என்னுடைய சிரசின் மேல் வானத்திலே நின்றது. அந்த மாத்திரத்திலே இந்த பிசாசு, இந்த கர்ஜிக்கிற சிங்கமும் இந்த பிசாசும், அதாவது வானத்தின் ராணி என்று அழைக்கப்படுகின்ற, வேதாகமம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்படுகின்ற, எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்படுகின்ற இந்த மகா பாபிலோன் எனும் மகா வேசி, விசித்தனாவி, சகல பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் பூதங்களுக்கும் குடியிருப்பு, சகல பூமியில் உள்ள சகல வேசிகளுக்கும் தாய், சகல அருவருப்புகளுக்கும் இருப்பிடம், சகல துஷ்ட மிருகங்களுக்கும் உறைவிடம். அவள் வந்த திசையிலேயே பின்னோக்கி நகர்ந்து செல்கிறாள். எப்படி முன்னோக்கி வந்ததோ அப்படியே பின்னோக்கி செல்கிறது. அதுவும் திரும்பி ஓடலை. நம்ம ஒரு பைக்கை திருப்பி கொண்டு போகிறது போல, டர்ன் பண்ணி கொண்டு போகலை, அது பின்னோலையே ரிவர்ஸ் கியர் போட்டது மாதிரி பின்னாடியே போகிறது. அவள் போன பிற்பாடு அந்த ஒளி வட்டமும் எந்த வடகிழக்கு திசையில் இருந்து, வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம், அந்த வட திசை தேவனுடைய ஆராதனை கூட்டத்திற்கு மேலிருந்து அங்கே அவர் வந்த அந்த ஒளி எப்படி வந்து என் சிரசின் மேல் வானத்திலே நின்றதோ அதுபோல அப்படியே பின்னோக்கி சென்றது. அதுவும் என்ன செய்யலை, தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற 4 ஜீவன்கள் திரும்பாது. அது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டால் அவைகள் முன்னோக்கி செல்லும், பின்னோக்கி செல்லென்றால் அது பின்னோக்கி செல்லும். ஏன்னா 4 பக்கத்திலும் 16 முகங்கள் இருக்குது. 4 ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகங்கள். தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அந்த 16 முகங்களும் இருக்கிறது. நீ பின்னோக்கி போ என்றால் அது பின்னோக்கி போகும், திரும்ப வேண்டாம். இடது பக்கம் திரும்பி போனால் இடது பக்கம் அது அப்படியே திரும்பி போயிடும். இங்கே டர்ன் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதுதான் அதனுடைய விளக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசும் அப்படி தான். அதுவும் என்ன செய்யலை, பெருமழை புயலும் மழையும் காற்றும் வீசுகின்ற அந்த காலத்தில் வருகின்ற பெருமழை புயல் காற்று வீசுவது போல பேர் இறைச்சலோடு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்த அந்த சிங்கமும் அந்த பொண்ணும் என்ன செய்கிறாங்க, எப்படி வந்தார்களோ அதே மாதிரி பின்னிட்டு போயிற்று, பின்னோக்கியே சென்றது, திரும்பி போகலை அவங்க. அது தேவனுடைய மகத்துவங்கள். அதை தூசிக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேவனுடைய மகத்துவம், வேதாகமும் அதை அப்படித்தான் கற்பிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரமும் 44ஆம் அதிகாரமும் வானத்தின் ராணி என்கிறது. வானராக்கினி, வானத்தின் ராணிக்கு பணியாரங்களை சுட்டோம் அப்படின்னு நல்லா அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். அந்த வானராக்கினி நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் பிசாசு. இந்த பிசாசினுடைய கருத்தில் லூசிபர் என்ன செய்துட்டான், சாத்தான், நீங்களும்
இன்றைய விசுவாசிகளும் இன்றைய ஊழியக்காரர்களும் சொல்லுகிற லூசிபர் ஒளியின் தூதன், நல்ல அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அவன் ஒளியின் தூதன், ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு தூதன். அவன் சாத்தான் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி தான் சோதிக்கிறது, கலகம் உண்டாக்குகிறது. ஏன்னா தேவ சமூகத்திலே கலகம் உண்டாக்கினவன், ஒரு கூட்டம் தூதர்களோடு பூமிக்கு வந்தவன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அந்த சோதனையின் வேளையிலே 40 நாள் உபவாசம் முடிந்து தேவனால் கற்பிக்கப்பட்டவராக எல்லாவற்றையும் கற்று அறிந்து தன்னுடைய சிருஷ்டிகள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டவராக அவன்கிட்ட அதைத்தான் சொன்னார். நீ என்ன செய், உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் என்ன செய்துட்டான்? அவருடைய கட்டளையை கை கொண்டான். தன்னுடைய அதிகாரம் முழுவதையும், தன்னுடைய சிங்காசனத்தையும், தன்னுடைய வல்லமையையும் யாருக்கு கொடுத்து விட்டான்? இந்த வானராக்கினி என்று சொல்லப்படுகின்ற வர்ணிக்கப்படுகின்ற வேதாகமத்தில் மகாதேவியாகிய தியானாள் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த பெண்ணிற்கு, அந்த வேசித்தன ஆவிக்கு தன்னுடைய அதிகாரம் முழுவதையும், வல்லமை முழுவதையும், தன்னுடைய சிங்காசனத்தையும் அவளுக்கு கொடுத்து விட்டான். இப்போது அவள் தான் பிசாசு. லூசிபர் அவனுடைய வேலையை பார்த்து போயிட்டான். லூசிபர் எங்கே இல்லை? ஒளியின் தூதன். இந்த பிசாசு என்ன செய்து? தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளுகிறது, லூசிபருடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறது. அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ சினிமா பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சினிமா பார்க்காத நபர்கள் இருக்க மாட்டீங்க. கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்களாகவோ ஊழியக்காரர்களோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இரட்டை வேடத்தில் அந்த 3 வேடத்தில் சில நடிகர்கள் நடித்திருப்பார்கள். ஒருவர் தான் நிஜமான நடிகர். அந்த மற்ற 2 பேரும் அல்லது மற்ற நபர் யார்? இவருடைய முகமூடி, இவருடைய வடிவ தோற்றம், இவருடைய உடல் அமைப்பு, உடலின் தோற்ற அமைப்பிலே அவர் ஒரு முகமூடியை, ஒரு வஸ்திரத்தை அணிந்திருப்பார். அந்த முகமூடியை போட்டபோது நீங்கள் அந்த 3 பேரில் யார் உண்மையான ஆளுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா? அந்த 2 முகமூடியை அணிந்திருக்கிற 2 பேருக்கும் தெரியும், நாங்கள் நடிகர்கள், வேடம் தரித்தவர்கள். உண்மையான நடிகர் அந்த நபர் தான். அது மாதிரி அந்த நடிகருக்கு தெரியும் அவங்க 2 பேரும் உண்மையான ஆள் அல்ல, அவர்கள் வேடமிட்டவர்கள். இதுபோல் பிசாசு என்ன செய்து லூசிபருடைய ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்துக் கொள்கிறது. விளங்குதா உங்களுக்கு? விளங்கணும். இதுக்கு மேலே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்னால் முடியும்னு எனக்கு தெரியலை. முகமூடியை தரித்துக் கொள்ளுகிறது. லூசிபர் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து ஒளியை அங்கே அவர்கள் முகத்திற்கு முன்பாக அல்லது பின்பாக அந்த ஒளியை காண்பிக்கிறார்கள். இவர்கள் தெய்வங்கள் அல்ல, விழுந்து போன தூதர் கூட்டத்தில் ஒரு பிரிவினர். இவர்கள் பிசாசுகளாகவே அலைகின்றார்கள். இந்த மனித பிறவியிலே மனிதராக பிறந்து அந்த ஆத்மாக்கள் திரும்பவும் மனம் திரும்பாதபடி திரும்பவும் பிசாசின் சேனைகளாக மாறிப்போகின்ற போது தங்களை தேவிகளாக, தேவர்களாக பூமியின் ஜனங்களுக்கு காண்பிக்கிறார்கள். பூமியின் ஜனங்கள் இவைகளைத்தான் ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்கு கையில் என்ன கொடுத்துட்டான்? அதுக்கு அவள் தான் தகுதியானவ. அவளுக்கு கையில் சாத்தான் என்ன செய்துட்டான்? லூசிபர் என்ன செய்துட்டான்? தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் தன்னுடைய அகந்தையையும் பெருமையையும் அக்கிரமத்தையும் எல்லாத்தையும் அவளுக்கு கையில் கொடுத்தான். அவன் போயாச்சு. இப்போ லூசிபர் சாத்தா இல்லை. அதனால் இன்றைய தீர்க்கதரிசிகள் அந்த ஒளி, நீங்கள் சொல்லக்கூடிய ஒளியின் தூதன், ஒருத்தர் தீர்க்க தரிசனம் அல்லது ஒரு சத்தியத்தை உண்மையை சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஒளியின் தூதனை கொண்டு சொல்கிறான், அவன்கிட்ட இருக்கிறது ஒளியின் தூதன் அப்படின்னா உங்கள் பார்வையில் ஒளியின் தூதன் சாத்தா, பிசாசு, அப்படித்தானே? அப்படி சொல்லாதீங்க. தேவனுடைய ஆவியை பெற்றவர்களை இவன் பிசாசை கொண்டு, ஒளியின் தூதனை கொண்டு, அதாவது பிசாசை கொண்டு இவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னீங்கன்னா, இது தேவதூசணம், இது மன்னிக்க முடியாத பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ, அவர் யாரை பயன்படுத்துகிறாரோ, யார் மேல் இருக்கிறாரோ, யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய சத்தியங்களை, தேவனுடைய ஆழங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அங்கே பிசாசை பற்றின எல்லா ரகசியங்களும் வெளியே வந்துடும். புரியுது இல்லையா? இதை கற்றுக்கொள்வதற்காக 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவம் கொண்டு அவர் மேல் இறங்கி தங்கின உடனே, அவர் மேல் இறங்கின அந்த ஆவியானவருடைய ஏவ தூண்டுதலாலே இயேசு கிறிஸ்து எங்கே சென்றார்? வனாந்தரத்திற்கு சென்றார். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிசாசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொண்டு அவனுடைய முன்னிலைமையை அவனுக்கு சுட்டிக்காட்டி உணர்த்தி
அவன் எந்த நிலையிலிருந்து விழுந்தான் என்பதை அவனுக்கு உணர்த்தி, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாகன்னு அவனை எச்சரித்தார். அவனை கடிந்து கொண்டு அவனுடைய குற்றத்தை உணர்த்தினார். அவன் அதை உணர்ந்து கொண்டான். அப்போ சாத்தான் தேவனை விட்டு, கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றான். 3.5 ஆண்டுகள் விலகி நின்றான். அப்போ அவன் என்ன செய்தான்? மனம் திரும்புவதற்கான அந்த காலத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடித்து விட்டான். இயேசுவை சிலுவையில் அறைவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியினுடைய உச்சகட்டம். அந்த பணியை முடிக்கும் வரை அந்த நிலையில் நின்று விட்டு அவன் என்ன செய்துட்டான்? இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நின்றான். அப்போ இயேசு கிறிஸ்து போன விடமெல்லாம் பிசாசுகள் அலறி கூப்பிட்டு, ஆண்டவரே, தேவனே என்று தேவனுடைய குமாரனே என்று அழைத்து அறிக்கை செய்து அந்த பிசாசுகள் அலறி ஓடிவிட்டது. அனுமதி பெற்று அவர்களை விட்டு விலகிவிட்டது. அதான் அந்த லேகியோன் பிசாசுகள் கேட்டது, ஆண்டவரே, தேவனுடைய குமாரனே, நீர் எங்களை துரத்துகிறானால் எங்கள் காலத்திற்கு முன்னே இந்த மனிதனிடத்தில் குடிகொண்டு இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும் முன்பே நீர் எங்களை துரத்துகிறானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்திலே போய் கட்டளையிடும். ஏன்னா ஒரு பிசாசு ஒரு மனிதனை பிடித்துக் கொள்வதற்கு, அவனை ஆட்கொண்டு அவனை தன்னுடைய வசமாக கட்டி வைப்பதற்கு பிசாசுக்கு சில காலங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பாக அந்த பிசாசு எந்த மனிதனை விட்டும் போகாது. அதை துரத்த வல்லமை உள்ளவர் பிசாசினுடைய மொத்த அதிகாரத்தையும் மேற்கொண்ட ஒருவராலே மட்டும்தான் முடியும். ஆயுதம் தரித்த பலவானை மேற்கொண்டாலொழிய அவனுடைய கட்டில் இருக்கிற, சிறையில் இருக்கிற ஆத்துமாக்களை நீங்களும் நானும் விடுதலையாக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொண்டார், சாத்தானை ஜெயித்தார், அவனை துரத்தினார். அவனுடைய சேனைகள் அனைத்தும் சாத்தான் துரத்தப்பட்ட சாத்தானுடைய அனைத்து சேனைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டால் பயந்து நடுங்கும். அவரை கண்ட உடனே மாத்திரத்தில் போயிடும். ஆண்டவரே, நாங்கள் போகிறோம், நீர்களை துரத்துகிறார்கள், நாங்கள் எங்கே போகிறோம்? அந்த பன்றி கூட்டத்தில் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வசிப்பிடம் வேணும். இந்த மனுஷனுக்கு சரீரத்தில் இருந்தோம் 3000 பேர், அந்த பன்றி கூட்டத்தில் 3000 பன்றி இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம். ஓகே, நீங்கள் போங்க. ஆனால் வேறு எந்த மனிதனுடைய சரீரத்திலும் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. பன்றி கூட்டத்தில் போகிறதுக்கும் பர்மிஷன் கேட்குது பிசாசு. பர்மிஷன் இல்லாமல் பன்றிக்கு எந்த ஜீவஜந்துவனுடைய சரீரத்திலும் பிசாசு குடியேற முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. இதுதான் உண்மை. இதை கற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நிரப்பி அவர்களே தங்கின, புறாவின் வடிவத்திலே வந்து இறங்கி தங்கின பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே பிசாசானவன் அவரை அங்கே 40 நாள் அவருக்கு எல்லா காரியங்களையும் பிரத்யட்சமாக காண்பித்து கற்பிக்கிறார். தியரி மட்டுமல்ல, பிராக்டிக்கலும் கூட. கற்பிக்கிற அனைத்தையும் செயல்படுத்தியும் காண்பிக்கிறார். அவைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு 40 நாள் முடிந்த போது அவர் புறப்பட்டு வனாந்தரத்திலிருந்து உபவாசத்தை முடித்து வெளியேறுகின்ற போது அவருக்கு பசி நேரிட்டது. அங்கே சாத்தான் அவரை சோதிப்பதற்காக வந்தான். 40 நாள் கற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளைகளை இவர் எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை சோதித்து பார்க்க சாத்தான் அங்கே அனுமதிக்கப்படுகிறான். சோதித்து பார்த்தான். சாத்தானை இயேசு கிறிஸ்து அவன் ஒரு வசனத்தை சொல்லி அவரை சோதித்தால் சாத்தான் என்ன செய்வான்? நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியே இருந்து கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி உங்களை சோதிக்க வர மாட்டான். இன்றைய தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களைப் போல கதையெல்லாம் சொல்ல மாட்டான். வேதத்திலிருந்து வசனத்தை தான் எடுத்து உங்களுக்கு எதிராக கொண்டு வருவான். அவனுக்கு ஏற்றபடி அதை புரட்டி உங்களிடத்திலே போதிப்பான். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அதுதான் செய்தான். வெளியே இருந்து கதைகள்னு அவன் சொல்லலை. நீ தாள குதியும் அல்லது இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு எல்லாம் அவன் சொன்னான். வசனத்தை தான் சொன்னான். நீர் தாள குதிச்சா தேவதூதர்கள் வந்து உமக்கு உடைய பாதங்களை கைகளில் ஏந்தி கொள்வார்கள். இதையெல்லாம் வசனத்திலிருந்து தான் சொன்னான். அதற்கு நேர்மாறாக வேறு ஒரு வசனத்தை கொண்டு சாத்தானை தேவன் கடிந்து கொண்டார். அவனுக்கு புத்தி சொன்னார். பிந்தின பகுதியில் நீர் என்னை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ ஆளுகையின் அதிகாரம் எல்லாம் என் கையில் இருக்கு, இதை நீர் என்னை பணிந்து கொண்டால், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த அதிகாரத்தை எல்லாம் உனக்கு தருவேன்னா. அப்போ அவர் சொன்னார், ஏய், நானே சிருஷ்டிகர், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நீ ஆராதிப்பதற்கும் உன்னுடைய ஆராதனைக்குரியவரும் நானே, நீ எனக்கு முன்பாக நின்றவன் தான், நீ உன்னுடைய ஆதி மேன்மையை இழந்து விட்டாய், அதே நிலைப்பாட்டிலே திரும்பவும் இருக்கிறாய் நீ தேவன்னு. அதனால் என்ன பண்ணு, உன்னுடைய ஆதி மேன்மை, நீ விழுந்த நிலையை யோசித்து பார், நிதானித்து பார்த்து மனம் திரும்பு.
அங்கே மனம் திரும்புன்னு அவர்கிட்ட சொல்லலை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே படிந்து கொள், அவருக்கு ஆராதனை செய், போயிடு, என்னை விட்டு வெளியே போ அப்படின்றார். அவனுடைய எல்லா ரகசியத்தையும் அவனுக்கு தெளிவுபடுத்திட்டார். அவனுடைய வீழ்ச்சி முதல் இந்த நிலை வரை தேவனாக பார்த்து தான் கீழே வந்தான். இன்னும் தேவனாக பார்க்குறான், நீர் என்ன கும்பிடணும். அப்போ தேவனுக்கும் இவன் தேவனாக பார்க்குறான். அவர் சொன்னார், இல்லைப்பா, நீ உன்னுடைய ஆதி மேன்மையை நிலைத்துப்பார், எங்கேருந்தையோ அதை புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு திரும்பவும் போய் சேரு. என்ன செய்யாத, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொன்னார். அதுனா உன்னுடைய பழைய நிலைக்கு நீ திரும்பி போ, மனம் திரும்பு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறார். சொல்லாமல் சொல்கிறார். அவன் போயிட்டான். பிசாசுகள் அவனுடைய சேனைகள் எல்லாம் அவரை கண்ட உடனே ஓட ஆரம்பிச்சு. அதனால தான் அவர் சொன்னார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி என்ன செய்யாது, நீங்கள் போன்னு சொன்னால் போகாது. ஏன்னா எந்த உபவாசம், இயேசு கிறிஸ்துவை போல 40 நாள் உபவாசம் இருந்து நீங்கள் பிசாசை சாத்தானை ஜெயித்திருக்க வேண்டும். சாத்தானை உபவாசத்தையே நீங்கள் உபவாசம் இருக்கிற மக்களை ஏமாத்துறது இல்லை. நீ பிசாசை ஜெயிக்கலை, நீ பிசாசுக்கு ஒரு காலடி தூசுக்கு கூட நீ ஆக மாட்ட இல்லையா? அவ்வளவு சக்தி பொருந்தியவன், அவனுக்கு வல்லமை இருக்கு. அவனை நீ ஜெயிக்கணும்னா 40 நாள் உபவாசம் இருந்து தேவனாலே கற்பிக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவராலே சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பிக்கப்பட்டிருக்கணும். கற்பிக்கப்பட்டு சாத்தானை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடையாளம் காண முடியாதவன் எப்படி சாத்தானை நீ துரத்துவ? நீ லூசிபரை சாத்தானி சொல்லுவன், பிசாசுன்னு சொல்கிறவன், நீ எங்கே சாத்தானை அடையாளம் கண்டு கொண்டாய் இல்லையா? லூசிபர் தான் சாத்தானு பிரசங்கம் பண்ணுற. ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உண்மையாக தீர்க்க தரிசனமோ அல்லது சத்தியத்தை சொன்னால் அவன் லூசிபர் ஒளியின் தூதனை கொண்டு சொல்கிறாங்கிற. ஒளியின் தூதன் தான் லூசிபர், தேவனுக்கு ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு முன்னோடி. அவனையே நீ பிசாசுன்னா நீ இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லுவ? நீ அந்தி கிறிஸ்துவ வேறொரு இயேசுவை, நாங்கள் அறியாத வேறொரு இயேசுவை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள். அந்த இயேசுவின் பெயரால் பிசாசுகளை துரத்துகிறீர்கள். அந்த இயேசு யார்? சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்து. அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட், சிலுவை இல்லாத கிறிஸ்து. உங்களுக்கு பாடுகள் தேவையில்லை, உபத்திரவங்கள் தேவையில்லை, செல்வம், செழிப்பு, ஐஸ்வர்யம், மனம் விரும்பின போல வாழ்க்கை. பரலோகத்தை இங்கேயே அனுபவிக்கணும், பரலோகத்தையே இங்கே அனுபவிக்கணும்னு பார்க்குறீங்க. யார மாதிரி? ஐஸ்வர்யா லாசரு கதையை போல, ஐஸ்வர்யவானை போல அநியாயமாய் சம்பாதித்து அநியாயமாய் வாழ்ந்து தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை காலின் கீழ் மிதித்து நீங்கள் மட்டும் சுகபோகத்தை உல்லாசமாய் வாழ விரும்புகிறீர்கள் பிறர் உழைப்பின் பலனால். அதுக்காக கர்த்தருடைய காணிக்கைகளை வீணாக சம்பாதிக்கிறீர்கள். இதுக்காக நீங்கள் வேடமிடுகிறீர்கள். இப்படிப்பட்ட வேடமிடுகிற ஊழியக்காரர்களே, இவர்களை பின்பற்றுகிறவர்களே, வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள், இரகசியங்களை, தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள், சாத்தானை இனங்கண்டு கொள்ளுங்கள், பிசாசுகளை இனங்கண்டு கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவின் அண்டையிலே வாருங்கள். உங்களுக்கு நீங்களும் இந்த இன்றைய ஊழியக்காரர்களும் சொல்லி கொண்டிருக்கிற சாத்தான் என்கிற லூசிபர் ஒளியின் தூதன், அவன் மனம் திரும்பி போயிட்டான். அவன் எங்கேயா போக வேண்டிய இடத்துல கண்டிப்பாக போய் சேர்ந்துருவான். தேவனே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று அலறுகிறான். புரியுதா உங்களுக்கு? அவருடைய ரட்சிப்புக்காக அவன் காத்திருக்கிறான். தன் தவறை உணர்ந்து அங்கே போயிட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவன் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துருக்கான்? பிசாசின் கையிலே ஒப்படைத்து விட்டான். இவன் பிசாசு அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் தயவு செய்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உபவாசம் என்பது தேவனோடு நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருப்பது. பாஸ்டருக்கு கீழே போய் பாஸ்டர் அல்லேலியா சோத்திரம் சொல்லி அங்கே இருந்து உபவாசம் இருந்த 24 காலையில் ஃபுல்லாக வயர் முட்டை சாப்பிட்டுட்டு போய் மத்தியானம் சாப்பிடாம 2 மணி வரைக்கும் அங்கே அல்லேலியா சோத்திரம் போட்டு துள்ளி பாடி குதிச்சு ஆடி ஓடி உருண்டு அல்லேலியா சோத்திரம் சொல்லிக்கிட்டு ஆண்டவரை அந்நிய பாஷையும் பேசிக்கிட்டு வர்றது உபவாசம் அல்ல. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடிக்கிறது அல்லது 4 மணிக்கு முடிக்கிறது உபவாசம் இல்லை. நீங்கள் காலையில் போகும்போது வயர் முட்டை சாப்பிட்டுட்டு போகிறீங்க. மத்தியானத்துக்கு பிறகு 2:30 மணி அல்லது 4 மணிக்கு என்ன செய்கிறீங்க? உபவாசத்தை முடிக்கிறீங்க. வந்து வயறு முட்டை சாப்பிட்றீங்க. இது உபவாசமா? பச்சை தண்ணி கூட நாக்கில் படக்கூடாது, உதட்டில் கூட படக்கூடாது. எத்தனை நாள் இருப்பீங்க நீங்கள்? நிறைய ஊழியக்காரங்க எங்கிட்ட சொல்லது கேட்டிருக்கேன். ஐயா, நான் 25 நாள் உபவாசம் இருக்கிறேன் ஐயா, என்னால் 40 நாளெல்லாம் இருக்க முடியாது. எப்படி இருக்கிற? அது நான் வயத்தில் ஈர துணியை டவலில் நினச்சி வயத்தில் கட்டியிருப்பேன்.
கெட்டிக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி கூட குடிக்காமல் 25 நாள் இருப்பாராங்க. யாரை நம்ப வைக்க பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல, நான் நம்ப மாட்டேன், என்னால் முடியாது. ஜஸ்ட்டு ஒரு வேளை சாப்பிடலாம், அடுத்த அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரத்தில் நான் மயங்கி கீழே விழுந்துருவேன். ஏன்னா எனக்கு டயபெட்டிஸ் உண்டு, பிளட் சுகர் உண்டு. பிளட் சுகர் ரெடியூஸ் ஆகி நான் மயங்கி கீழே விழுந்துருவேன். என்னால் ஒரு நாள் கூட தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. உண்மையை சொல்கிறேன். இதை ஏற்றுக்க முடிஞ்சா ஏற்றுக்குங்க. இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நோயும் இருக்குது, எல்லா மேலும் மருந்து சாப்பிடலாம். பரிசுத்தவான்கள் எல்லாரும், நீங்கள் நினைக்கக்கூடிய தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் வேஷம் போடுறாங்க. இவங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. அவன் அழுதா நீங்களும் அழாதீங்க, அவன் அல்லேலியா சொன்னால் நீங்களும் அல்லேலியா சொல்லாதீங்க. அல்லேலியா என்பதனுடைய பொருள் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. யெகோவாவுக்கு, யாவேவுக்கு, யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுங்க. அவன் சோத்திரம் சொன்னால் சோத்திரம்னு நீங்களும் சொல்லாதீங்க, தேவனை துதியுங்கள். பிரைஸ்தலாடுன்னா நீயும் பிரைஸ்தலாடுன்னு சொல்லாத. பிரைஸ்தலாடு கட்டளை, கர்த்தரை துதியுங்கள். நீ ஆர்டர் போடாத, அவன் உங்களுக்கு ஆர்டர் போடுறான். ரைட்டு, ஓகே. ஊழியக்காரர், உங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர் பிரைஸ்தலாடுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற, அதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு துதி கனம் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். நீங்களும் பாஸ்டர் பார்த்து பிரைஸ்தலாடு பாஸ்டர்னு சொல்லாதீங்க. நீங்கள் அவருக்கு ஆர்டர் போட, அவர் உங்களுக்கு ஆர்டர் போட என்ன ஆயிடுது? சினிமாவா, வேடிக்கையா? அங்கே சொல்கிறான் சினிமாவில் எல்லாரும் என்ன ஓ போடுங்க, நீங்களும் ஓ போடுறீங்க. என்ன இது, கூத்தடிக்கிறீங்களா இல்லை வேற எதுவும் பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. தயவு செய்து மறந்திரும்ப பாருங்கள். குத்தாட்டத்தை தொடங்கினவனே சொல்கிறான் குத்தாட்டக்காரர்கள் எல்லாம் மறந்துரும்புங்கன்னு. குத்தாட்டத்துக்கு வக்காலத்து வாங்கினவன் கைதட்டினவனே சொல்கிறான் குத்தாட்டக்காரர்கள் எல்லாம் மறந்துரும்புங்கன்னு. இல்லையா, நான் சொல்கிறேன், நான் குத்தாட்டம் ஆடினவன் இல்லை, யாரையும் குத்தாட்டம் சொல்கிறதை விரும்புகிறவனும் இல்லை, வரவேற்றவனும் இல்லை. குத்தாட்டத்தை எல்லாம் நிறுத்துங்க. இது சினிமா. பாட்டுகளை, பழைய பாடல்களை தேவ மனிதர்கள் உணர்ந்து அனுபவித்து பாடினார்கள். அந்த பாடல்களை பாடுங்க. இப்போ பாடுறதெல்லாம் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக். நீங்கள் போட்ட உடனே இங்கே பிசாசு கோயிலில் சாமியாட்டம் ஆடும்போது, அங்கே செண்டை மேளம் அடிக்கும்போது, இங்கே எப்படி நிற்கிறவன் எல்லாம் கால் கையெல்லாம் தானாக நடனம் ஆட தொடங்கும். அது மாதிரி இருக்கு உங்கள் பாட்டை கேட்டால். அருவருப்பாக இருக்கு ஐயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு விலக்குங்கள். அது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நான் அதை கேட்க சகிக்க மாட்டேன். அவருடைய கோபத்தை உங்கள் மேல் ஊற்றி கொள்ளாதிருங்கள். பாட்டுக்காரங்க ஆசாமிகளே, பாட்டு எழுதுறவங்களே, பாடுற ஆசாமிகளே, பாடுற தங்கச்சி அக்காமார்களே, அதுக்கு மெட்டு வாத்தியம் இசைக்கின்ற பக்க வாத்தியம் இசைக்கின்றவர்களே, திருந்துங்க. உணர்ந்து நீங்கள் பாடுகிற பாடல் வேத வசனத்தின் அடிப்படையிலானதாக இருக்கட்டும். நான் பர்க்மான் செய்யாவை விரும்ப மாட்டேன், அவரை ஏற்றுக்க மாட்டேன் அவருடைய ஊழியத்தை. ஆனால் அவருடைய பாடல்களை, எந்த பாடலை எடுத்தாலும் வேத வசனங்களாக இருக்கும். அப்படி கருத்துள்ள வசனங்களை பாடல்களாக எழுதுங்கள், அனுபவித்து பாடுங்கள். நீங்கள் பாடுவது என்ன என்பது அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு புரியட்டும். பக்கவாத்தியம் மட்டும் முன்னாடி நிற்க வேண்டாம், செண்டை மேளம் அடிக்கிற மாதிரி. அது அம்மன் கோயிலில் பாட்டு பாடுறவன் அது இப்படி தான் பாடுவான். செண்டை மேளம் அடித்தா இங்கே நிற்கிறவன் அத்தனை பேரும் துள்ளி குதிப்பான். உங்கள் செண்டை மேளத்தை கேட்ட உடனே இங்கே அத்தனை பேருக்குன்னு துள்ளலுவா அட்டப்பு பேரு. இதுக்கு பேர் பரிசுத்த ஆவி இறங்குறதா? இது உணர்ச்சி வசப்பட்டு கொக்கரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லை. அந்நிய பாஷைகள் எல்லாம் தேவையில்லாமல் பேசாதீங்க. பேசினா வேதாகமம் கட்டளை எடுக்கிறபடி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு கட்டுப்படுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத வசனங்களுக்கும் கட்டுப்படுங்க. அரை கதவை பூட்டி கொண்டு அங்கே இருந்து தேவனுக்கும் இடையிலே உங்களுக்கும் இடையிலே பேசுங்கள். அந்த அந்நிய பாஷையை, விளங்காத பாஷையை. அவர் உங்களுக்கு உங்கள் பாவ குற்றங்களை உணர்த்துவார் அந்த அந்நிய பாஷையின் மூலமாக. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையில் இருக்கிறது உண்மையாகவே வேதாகமம் அனுமதிக்கிற பரியாச உதவிகளின் ஆவிகளால் பேசப்படுகிற அந்நிய பாஷை என்பது உண்மையானால், உங்களுடைய இரகசிய பாவங்கள் அங்கே அந்நிய பாஷை, விளங்காத பேச்சு பாஷையின் மூலமாக அங்கே விவரிக்கப்படுகிறது. உன்னை அந்த பரியாச உதடு பரிகாசம் பண்ணுகிறது. ஏய் பக்திமான், வேஷம் போடுறியே, வேடதாரியே, விபச்சாரியே, விபச்சாரனே, அக்கிரமக்காரனே, அநியாயக்காரனே அப்படின்னு அந்த அந்நிய பாஷையை பேசுகிற உதடு உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணுது. இது தீர்க்க தரிசனம் அல்ல. இது கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை, பொருளை உணர்ந்து மனம் திரும்புங்க. இது ரட்சிப்புக்கு அடையாளம் அல்ல.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவறுகளை புரிந்து கொண்டு உணர்ந்து மனம் திரும்புங்க. மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குங்கள். உலகத்தில் இங்கே ஒன்றும் நீங்கள் கட்டுற கோபுரங்களோ கோயில்களோ கட்டிடங்களோ கூடாரங்களோ இங்கே சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களோ பிறருடைய உழைப்பின் பலனை கர்த்தருக்கு காணிக்கைன்னு வாங்கி சம்பாதிக்கிறது ஒன்றும் பரலோகத்துக்கு வந்து சேராது. இதெல்லாம் இங்கேயே போயிடும். ஒருவேளை உன்னுடைய நிஜ வாழ்க்கையிலேயே நீ உன்னுடைய சரீரத்திலே மரணத்தை சம்பவிப்பதற்கு முன்பே இவைகள் உன்னை விட்டு பறிக்கப்பட்டு நீ வெறுங்கையனாக நிற்பாய். இந்த கூட்டம் உனக்கு முன்னாடி நிற்காது. மனம் திரும்ப பாருங்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது இலவசமாய் தரக்கூடியது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய கருத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு மீட்புக்காக காத்திருங்கள். உங்களை தகுதிப்படுத்த கர்த்தருடைய கருத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை தகுதிப்படுத்துவார், கற்பிப்பார், தகுதிப்படுத்துவார். தகுதிப்படுத்தலுங்கிறது ஜஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் இதுவரையிலும் பாடுகளை விரும்பவில்லை, உபத்திரவங்களை விரும்பவில்லை. அவர் உபத்திரவத்தின் குகையிலே உங்களை புடமிடுவார். எப்படி? வெள்ளியும் பொன்னும் திரும்ப ஒரு நகை திரும்ப உருக்கப்படுகிறது போல அது வேறொரு நகையாக செய்யப்படுவதற்கு இப்பொழுது நீங்கள் அணிந்திருக்கிற ஒரு பொன் உருப்படி நகை அது வேறொரு புதிய நகையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? அக்கினி குகையிலே 7 தரம் உருக்கப்பட வேண்டும். அது 7 தரம் உருக்கிறது எப்படின்னு ஒரு தட்டான்கிட்ட கேளுங்க. பொன் உருக்குகிற நகை செய்கிற ஒரு தட்டான்கிட்ட போய் கேளுங்க. அதை தண்ணீரை போல உருகி ஓடு மட்டும் அந்த நகையை உருக்குவான். எத்தனை தடவை அதை பாத்தியில் ஓட விடுவான். அதனுடைய ஓடுகிற அந்த பாதையில் அதில் இருக்கிற அசுத்தங்கள், அழுக்குகள், வேறு கனிமங்கள், வேறு உலோகங்கள் எது இருந்தாலும், கலப்பு உலோகங்கள் எது இருந்தாலும் அது அந்த ஓடு பாதையிலே படிந்து கொள்ளும். சுத்தமான தங்கம் மட்டும் கடைசி இடத்திலே போய் சேரும். அதை திரும்பவும் 7 முறை அவன் 7 தடவை உருக்குவான். உருக்குவது போல தேவன் உங்களை உருக்குவார். அக்கினி குகையிலே வெள்ளியும் பொன்னும் 7 தரம் புடமிடப்பட்டு உருக்கப்படுவது போல அது சுத்திகரிக்கப்படுவதற்காக உருக்கப்படுகிறது. தண்ணீரை போல உருகி ஓடும், கட்டியாக இருக்கிறது. அது மாதிரி உங்களை உருக்குவார். அந்த உருக்குதலுக்கு நீங்கள் போகணுன்னா ஒரு காரியம், நீங்கள் எப்படித்தான் மனம் திரும்பி வந்தாலும் அந்த 7 ஆண்டுகால அந்த உபத்திரவத்தின் குகையில் உருக்கப்பட்டு தான் தீரணும். தயவு செய்து மனம் திரும்புங்க. அப்போ தண்டனை கொஞ்சம் குறைக்கப்படலாம். மனம் திரும்பி கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ரட்சிப்பை இலவசமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனங்களே இதற்கு சாட்சி. முடிஞ்சால் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மோசையைப் போல, இயேசு கிறிஸ்துவை போல கற்றுக்கொண்டு பிசாசை மேற்கொள்ளுங்கள். பிசாசை இனங்கண்டு கொள்ளுங்கள். சத்துருக்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். ரட்சிப்பின் வாழ்வை, மீட்பின் வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாக தேவனுடைய மக்களாக வாழ பிரயாசப்படுங்கள். இவைகளிலிருந்து உங்களுக்கு ஏதாயிலும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய 2 செல்போன் நண்பர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் என்னை தொடர்பு கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் வேத வசனங்களின் அடிப்படையில் உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை நான் வேறு யாரிடத்திலாகிலும் பேசிக்கொண்டிருந்தால் சற்று நேரம் தயங்கி சற்று நேரம் கழித்து ஃபோன் பண்ணுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு சமயம் கிடைக்கிற போது என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோல் இன்னொன்று, நான் ஒரு வேதாகம புத்தக கடையை வைத்திருக்கிறேன். இப்போ அந்த செய்தியை அந்த புத்தக கடையில் இருந்து தான் பதிவு செய்தோம். ஏன்னா இதில் ஏதாவது விற்றா தான் என்னுடைய வருவாய். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நான் காணிக்கை வாங்குவது கிடையாது. எனக்கு நீங்கள் காணிக்கை தர்றதுக்காக பிரயாசப்படவும் வேண்டாம். நீங்கள் தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சத்தியத்தை விற்பது என்னுடைய வேலை அல்ல. அதை நான் இலவசமாக கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டதை உங்களுக்கு இலவசமாக தருகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும், உங்களுக்கு சொந்தமாகட்டும். ஆமென். நன்றி.